ஒரே வருஷத்துல வந்து ஒரே ஆளு 4 டிஃப்ரெண்ட் ஜானர் ஆஃப் மூவிஸ் வந்து அவரே எழுதி நடிச்சு டைரக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கறது வந்து இஸ் ஜஸ்ட் மைண்ட் ப்ளோயிங் டு திங்க் அபவுட் இட். 1981ல வந்து பாக்யராஜ் அதை தான் பண்ணிருக்காரு. கல்பனாவை வந்து சின்ன வீடுன்ற படத்துல நடிக்க வைக்கிறாரு. கொஞ்சம் பருமனா இருக்கிற ஒரு ஹீரோயின், அவங்களும் அந்த ஹீரோக்கு வேற ஒரு அஃபேர் இருக்கு அப்படிங்கிற ஒரு கதை. 10 இயர்ஸ்க்கு அப்புறம் கட் பண்ணா சதி லீலாவதி, அதே கல்பனா, அதே கேரக்டர், பாக்யராஜுக்கு பதில் வந்து ரமேஷ் அரவிந்த் வராது. தளபதி படத்துல வந்து மணிரத்னம் வந்து ஸ்கிரீன் பிளேல வந்து ஒரு தப்பு பண்ணிருக்காரு அப்படின்னு பாக்யராஜ் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அவுட் ஆஃப் ஹிஸ் பேஷன் ஃபார் ரைட்டிங் அவர் வந்து ரீசெண்டா பேசி இருந்தாரு. அதான் பாக்யராஜ் ஹீரோவா நடிச்ச முதல் படம் புதிய வார்ப்புகள் படத்துல அவர் டப்பிங் பண்ணல. அவருக்கு டப்பிங் பண்ணது கங்கையமரன் சார் தான். ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு ரெட்ரோ டிக்கெட். ஒரு மாசம் முன்னாடி இயக்குனர் எம்எம் பாரதி ராஜா அவர்கள் வந்து மறைஞ்ச அந்த டைம்ல வந்து வி ஹேட் புட் அப் அ கான்வர்சேஷன். அவருக்கு ஒரு ட்ரிபியூட்டா அதை நாங்கள் போட்டிருந்தோம். இப்போ வந்து அடுத்த ஷாக் இஸ் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாக்யராஜ் அவர்கள் மாரடைப்பு காரணமாக வந்து அவரும் வந்து எக்ஸ்பயர் ஆயிருக்கார். there is so much to talk about பாக்யராஜ் அவர்கள். there is so much to celebrate பாக்யராஜ் அவர்கள். we all know ஒரு பெரிய மல்டிஃபெசடட் பர்சனாலிட்டி, ஒரு வெரி வெரி டேலண்டட் டிரெக்டர், ஸ்க்ரீன் பிளே ரைட்டர், டயலாக் ரைட்டர், ஆக்டர், ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கார் அவர் பல படங்கள். அவருடைய மியூசிக் கம்போஸும் பண்ணியிருக்கார், லிரிக்ஸ் எழுதியிருக்கார், பல பல விஷயங்கள் பண்ணவர். he leaves behind a big legacy. இப்போ ஐ திங்க் 2026ல வந்து 50 years of பாக்யராஜ் in தமிழ் சினிமா அப்படின்னு ஒரு 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 செலிப்ரேஷனே நடந்தது. And the lot of the film industry, including superstar Rajinikanth, everybody participated in that. So பாக்யராஜ் அவர்களை பற்றி தான் அடுத்த ஒரு few minutes பேச போகிறோம். So why don't I hand over to Kaushik and Harish. முதல்ல maybe Kaushik, what does பாக்யராஜ் mean to you? நீங்க அவர் எப்படி பார்க்குறீங்க? What are your favorite memories of பாக்யராஜ்? Why don't you start off? ஃபார்மோஸ்ட் மெமரி பார்த்தா ரொம்ப சின்ன வயசுல நாம பார்க்க ஆரம்பிக்கும் போது வாட் ஐ ரீகலெக்ட் இல்ல, நம்ம இப்போ நம்ம 80s கிட்ஸ் நம்மளாம் வந்து ஒரு 91 92 இந்த வயசுல இருந்தா நம்ம வந்து சினிமா பார்க்க ஆரம்பிப்போம். நம்ம அன்னைக்கு பார்த்த பாக்யராஜ் படங்கள் எல்லாமே கொஞ்சம் லேட்டஸ்ட் ஸ்டேட்டஸ்ல வந்து விக்கு வச்சு நடிக்க ஆரம்பிச்ச படம் நிறைய பார்த்துருப்போம் அந்த வயசுல. நாம லைக் இந்த அவசர போலீஸ் மூவி, ருத்ரா, சுந்தரகாண்டம், ராசுகுட்டி. அண்ட் ஐ யூஸ் டு திங்க் தான் பாக்யராஜ் தான் நமக்கு ரெண்டு இமேஜ் அவருக்கு. இந்த இந்த இமேஜ் ஒண்ணு, அந்த பழைய மச் லேட்டர் நான் ரியலைஸ் பண்ணேன் அவருக்கு பெஸ்ட் ஃபேஸ் பார்த்தா அந்த ஆரம்பகால படங்கள்ல அவர் பண்ண அந்த 1980sல பண்ணதுதான் வந்து தட் இஸ் ரியல் பாக்யராஜ். ரொம்ப அதாவது ஹீரோவுக்கான எந்த எந்த இது ஃபீச்சர்ஸும் இருக்காது அவர்கிட்ட. அதுதான் அவருடைய யூஎஸ்பியாவே ஆக்கினாரு. யூஸ்வலா ஹீரோனா டான்ஸ் ஆடணும், ஃபைட் பண்ணணும், நல்ல ஃபேரா இருக்கணும். சாதாரண ஆளு பஸ் ஸ்டாண்ட்ல பாக்குற ஒரு ரொம்ப நார்மல் பர்சன் ஹீரோவா ஆக்குற ட்ரெண்ட் ஆரம்பிச்சு விட்டதே பாக்யராஜா என்னை பொறுத்த வரைக்கும். சோ எஃபர்ட்லெஸ் அதுல. அது வந்து டான்ஸ் ஆட தெரியாது அவருக்கு, ஃபைட் ரொம்ப பண்ண மாட்டார். அதெல்லாம் இருந்தும் ஹி பிகேம் அ ஸ்டார். he was on par with எல்லாரும். கமல் ரஜினின்னு சொல்லும்போது அடுத்த லெவல்ல யார் இருந்தாங்க அந்த பீரியட்ல? மோகன், பாக்யராஜ். அதுக்கப்புறம் தான் நீ ஆமா சொன்னேன், நமக்கு எல்லாம் தெரிஞ்சு விஜயகாந்த், சத்யராஜ், பிரபு, கார்த்திக், அர்ஜுன்லாம் அப்புறம் தான் வந்தாங்க. அந்த 80 to 85ல he was ruling the கோலி. தமிழ் சினிமாவே அவர் கையில இருந்திருக்கு அந்த பீரியட்லயே. அண்ட் எப்படி அதை கிரியேட் பண்ணாருங்கிறதா எனக்கு இன்னைக்கு பார்க்கும்போது ரொம்ப வெரி ஹம்பிள் பிகினிங் சினிமால. பாக்யராஜா சார் அசிஸ்டண்டா சேர்த்துக்கு முன்னாடி ஐ திங்க் தேவர் ஃபிலிம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரைட்டிங் டீம்ல இருந்திருக்காரு அவருக்கு. பட் நான் சொல்றது வந்து அந்த 16 வெள்ளியில அவர் அசிஸ்டண்டா சேர்ந்ததுல இந்த 3வது படம் வரைக்கும் இவர் ஜஸ்ட் அசிஸ்டன்ட் ரைட்டர். 4வது படத்துல ஹீரோ வைக்கினாரு பாரதி ராஜா சார் அந்த இந்த படத்துல புதிய வார்ப்புகள். பிளஸ் he was a ரைட்டர். எவ்வளவு பேருக்கு அந்த மாதிரி வந்திருக்கும் தெரியல. ஒரே படத்துல ஒரு ரைட்டராகவும் ஒரு ஹீரோவாகவும் வந்து ப்ரமோட் ஆகுது. தட்ஸ் a huge thing. And how he made use of it. அன்னைக்கு வந்து அது தனி டிபார்ட்மெண்ட் ரைட்டிங் இருக்கு. அப்படி இருக்கும்போது கூட he could have become a ரைட்டர், டைரக்டராக இருந்திருக்கலாம். ரொம்ப 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 ரேர் கேஸ்ல அவர் 3மே அவர் கிளப் பண்ணது வந்து தட் இஸ் ரிமார்க்கபிள். தமிழ் சினிமால தெர் வேர் சச் ஃபிலிம் மேக்கர்ஸ். முன்னாடி எம்ஜிஆர் டைரக்ட் பண்ணிருக்காரு, ஒரு சிலர் டைரக்ஷன் ட்ரை பண்ணாங்க. பட் பாக்யராஜ் இருக்கிறது அந்த கன்சிஸ்டன்சி எனக்கு தெரிஞ்சது யார்கிட்ட இருந்த மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. நான் இப்படியே விட்டா பேசிட்டே இருப்பேன். ஹரிஷ்கர் வந்து ஆட் அப்புறம் நான் கண்டினியூ பண்றேன். என்னுடைய நிறைய இருக்கு எனக்கு சொல்றது ஆக்சுவலி. எஸ் இல்ல, ஐ திங்க் பாக்யராஜோட லெகசி என்னன்னு பார்த்தோன்னா, த நம்பர் 1 லெகசி வந்து ஹி வாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஹிஸ் கைண்ட். டைரக்டர், ரைட்டர், ஆக்டர் ஹூ வாஸ் பேங்கபிள் பை ஹிஸ் ஓன் ரைட். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அவர் தான் ஃபர்ஸ்ட். இன்னைக்கு வந்து தமிழ் சினிமால வந்து சேரன் இருக்கலாம், அந்த மாதிரி வந்து பாண்டியராஜன், பார்த்திபன் எல்லாமே அவருடைய சிஷ்ய பிள்ளைங்க தான்.
அவன் தமிழ் சினிமால அப்படிப்பட்ட ஒரு ரைட்டர் டைரக்டர் தானே வந்து தன்னுடைய படத்தோட பட்ஜெட்டை கம்மி பண்ணிக்கிறதுக்காக தானே நடிச்சு, தானே தயாரிச்சு, தானே இயக்கி எல்லாம் பண்றது வந்து டிஆரை வந்து எல்லாரும் கலாய்ப்பாங்க. அதுக்கு முன்னாடியே பாக்யராஜ் பண்ணிட்டாரு. என்னோட பாட்டி வந்து அந்த டைம்ல சொல்லுவாங்க, பாக்யராஜோட ஹிட் ரேட் வந்து தமிழ் சினிமாவே புரட்டி போட்டுது. மேக்சிமம் படங்கள் வந்து 100 நாளைக்கு மேல வந்து மொஃபசில் அப்புறம் வந்து சிட்டி எல்லாத்துலயுமே அப்பீல் பண்ணது அப்படின்லாம் சொல்லி ஒரு ட்ராக் ரெக்கார்டாவே பேசுவாங்க தமிழ் சினிமா நல்லா தெரிஞ்சவங்க எல்லாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து 1979ல வந்து அவர் ஃபர்ஸ்ட் வந்து அந்த பாவர்ட்டி பேஸ் பண்ண படங்கள், அந்த சுவரில்லா சித்திரங்கள் ஆரம்பிக்கிறார் அவரு. பட் அதுக்கப்புறம் வந்து அவரோட ஒரு ஒரு படமுமே வந்து ஒரு ஒரு டைப்ல போகும். இப்போ வந்து ஒரு கை ஓசையில வந்து he would have played a person who he does not speak. அங்க அந்த ஒரு நிச்சயம். இது போவாரு. நான் இங்க இப்பதான் ஒண்ணு ரியலைஸ் பண்ணேன். ஒரு 3, 4 படம் அந்த டைம் ஃப்ரேம்ல வந்திருக்கு. விச் பாக்யராஜ் டிட் நாட் டைரக்ட். அவர் வந்து எய்தர் ஸ்கிரீன் பிளே டயலாக்ஸ் ஆர் ஸ்டோரி டயலாக்ஸ் எழுதி நடிச்ச படங்கள். கன்னி பருவத்திலே. அந்த படம் பார்த்தீங்கன்னா, அது வந்து ராஜேஷ் ஹீரோவா நடிச்சிருக்காரு. இவர் வில்லனா நடிச்சிருக்காரு. நான் அப்சர்வ் பண்ணது ஒரு அந்த எம்ஜிஆர் சிவாஜி நடிச்ச கூட்டிக்கிளி அப்படின்ற படத்துடைய கொஞ்சம் அதே சாயல்ல இருக்கிற படம் இது. இந்த ராஜேஷ், பாக்யராஜ் அண்ட் வடிவுகரசி. அந்த படத்துக்கு ஸ்கிரீன் பிளே அண்ட் டயலாக்ஸ் வந்து பாக்யராஜ் எழுதியிருக்காரு. டைரக்ட் பண்ணல. டைரக்ட் பண்ணது பாலகுரு. அந்த படத்துல கூட இஸ் வாய்ஸ் வாஸ் டப்ட். அதுக்கப்புறம் பாபா ருக்மணின்னு ஒரு படம். அந்த பீரியட்ல வந்திருக்க ஒரு ஃபுல் ஃபிளெஜ் காமெடி. ஆல்மோஸ்ட் அது ஏர்லியஸ்ட் காமெடியா நான் பார்க்கிறேன். பாக்யராஜ் நாகேஷ் பண்ணிருக்காங்க வித் ஹிஸ் வைஃப், ஃபர்ஸ்ட் வைஃப் பிரவீனா அண்ட் ராதிகா நடிச்ச படம் இது. அதுலயும் இஸ் வாய்ஸ் வாஸ் டப்ட். அது ஸ்டோரிஸ் எல்லாமே பாக்யராஜ் எழுதியிருக்காரு. இன்னொரு படம் வந்து குமரி பெண் உள்ளத்திலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். அது பாக்யராஜ் எழுதல. பெஸ்ட் ஆக்டர் அந்த படத்துல. அந்த படம் டைரக்ட் பண்ணவர் தான் ரா சங்கரன். இந்த மௌனராகன் படத்தோட சந்திரமௌலி அவர் டைரக்ட் பண்ண படம் அது. அதுலயும் இஸ் வாய்ஸ் வாஸ் டப்ட். சம்திங் ஐ ஃபெல்ட் எல்லா படத்தையும் அது ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷனா நான் பார்த்தேன். தட் ஹிஸ் வாய்ஸ் வாஸ் டப் பை சம் அதர் தென் ஒரு மாஸ்குலின் வாய்ஸ் வச்சு டப் பண்றாங்க. ப்ராபபிலி ஆல் தோஸ் ஃபிலிம் மேக்கர்ஸ் ஃபெல்ட் தட் பாக்யராஜ் உடைய வாய்ஸ் வந்து ஹீரோவோட வாய்ஸே இல்ல அப்படின்னு எனக்கு நடிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. பட் பாக்யராஜ் ப்ரூவ் தேம் ராங். அவர் டைரக்ட் பண்ண எல்லா படத்தையும் அவர் ஸ்டாப் பண்ணாரு. அவரே டப்பிங் பேசினாரு. அதுக்கப்புறம் தான் நான் அப்சர்வ் பண்ணேன் பாக்யராஜ் ரியலி ரீச் டு ஸ்பீக். அவரே டப்பிங் பேச ஆரம்பிச்சோம். நான் அப்சர்வ் பண்ணது அந்த 81 வாஸ் இஸ் பெஸ்ட் ஃபேஸ். அங்கேருந்து ஆரம்பிச்சது. மௌனகீதன், ஒரு கை ஓசை படம்லாம் நீங்க சொன்ன மாதிரி பொய்சாட்சி படம் கூட அப்பதான் டைரக்ட் பண்ணது. பட் அது கூட பெரிய ஹிட் ஆகல. இட்ஸ் சம்வாட் ஒரு மாடரேட் ஃபிலிம் நினைக்கிறேன். பட் இட் ஸ்டார்ட் ஃப்ரம் 19 மௌனகீதங்கள், விடுமுறை காத்தில், இன்று போய் நாடேவா அண்ட் அந்த நாட்கள் 4 படம் ஒரே வருஷம் வந்தது. 4 சூப்பர் ஹிட். அது பிளாக் பஸ்டர். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆக்டர், ரைட்டர், டைரக்டர் 3 வேலையும் ஒரே வருஷத்துக்கு படம் 4 படம் இருக்குமான்னு சந்தேகம் வருது. 4 படங்கள் நீங்க சொன்ன மாதிரி வேற வேற டைப் படங்கள் ஒண்ணு. ரெண்டாவது வந்து அந்த சென்சிபிலிட்டிஸும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இப்ப ஆமா. மௌன கீதங்கள் வந்து ஒரு பியூர் ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு சினிமா அந்த மாதிரி ஒரு படம். அடல்ட்ரி. அடல்ட்ரி, ஒருத்தர் வந்து ஒரு அஃபேர் வச்சிருக்காரு அந்த மாதிரி ஒரு சினிமா. விடியும் வரை காத்திரு வந்து ப்ராப்பர் அது வந்து ஒரு ஹிச்காக். த்ரில்லர் டைப் படம். ஒரு ஆமா. ஹிச்காக்கியன். அது கிட்டத்தட்ட அந்த டயல் எம் ஃபார் மர்டர் படத்துடைய ஒரு பேஸ் அது. அந்த வைஃப் ஹஸ்பண்ட் ஒரு ட்ரை பண்ற கதை. அது பின்னாடி சாவின்ற பேர்ல அப்படியே ரீமேக் பண்ணாங்க. சத்யராஜோடைய டெபு ஆஸ் லீட் ஆக்டர். அந்த படம் சாவி வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் ரீமேக் ஆஃப் டயல் எம் ஃபார் மர்டர். ஆனா விடியும் வரை காத்துல அதோட லீஃப் மட்டும் எடுத்து பாக்யராஜ் மேட் ஹிஸ் ஓன் வெர்ஷன். அது வந்து அந்த வெலிங்டன், ஊட்டி, வெலிங்டன் போட அந்த படம் தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த மாதிரி இருக்கு அந்த படம். வெலிங்டன் ஸ்டேஷன் சீன்லாம் அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கும். அந்த ஒரு சீன் வரும் அதுல. அது கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் ஃப்ரம் வாட் ஹி டிட் அதே வருஷத்துல. இன்ஃபேக்ட் நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, அந்த விடியும் வரை காத்திருலாம் வந்து நீங்க வந்து சிவப்பு ரோஜாக்கள் அந்த ரைட்டிங் எஸ். பண்ண ஒரு அந்த பாக்யராஜ், அதுக்கப்புறம் வந்து அதே டைம்ல வந்து அவரு நான் சிவப்பு மனிதன் 4 வருஷத்துக்கு அப்புறம் எழுதியிருப்பாரு. அந்த ஆமா. ப்ரொசீஜரல் அதுக்கப்புறம் பார்ட்ஸ்லாம் ஆமா. வந்து அவருடைய அந்த ஒரு டச் வந்து அவர் ரைட்டிங்ல தெரியும். ஒரு ப்ராப்பர் ப்ரொசீஜரல் ஒரு அல்ல. கைதி ஒரு கைதியின் கைதியின் டைரி. டைரி. கைதியின் டைரி அவர் வந்து இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ரொம்ப நல்லா அவர் வந்து அந்த ப்ராமிஸ் காமிச்சதுல வந்து நீங்க விடியும் வரை காத்திரு பார்க்கலாம். விடியும் வரை விடுமுறை காத்திரு வந்து காட்டு. பயங்கர சின்சியர்லி ஐ ரெக்கமெண்ட் எவ்ரிபடி டு வாட்ச் தட் மூவி. எல்லாருமே வந்து தமிழ் சினிமா த்ரில்லர்ஸ் பிஃபோர் 1985 19 சொன்னீங்கன்னா எல்லாருமே வந்து அதே கண்கள் சொல்லுவாங்க, அந்த நாள் சொல்லுவாங்க, எல்லாருமே விடியும் வரை காத்திரும் சொல்லுவாங்க. அதை நீ பாரு, இட் வில் பி ஒன் ஆஃப் த டெம்ப்ளேட் மூவிஸ் ஃபார் த்ரில்லர்ஸ் இன் தமிழ் சினிமா. விடியும் வரை காத்திரு பத்தி இன்னொரு பாயிண்ட் வந்து என்னன்னா, 1981 82ல மலையாளம் சினிமாலாம் வந்து இஸ் த ஃபாதர் ஆஃப் திஸ் கைண்ட் ஆஃப் த்ரில்லர் மூவிஸ். அப்பவே நிறைய வரும் படங்கள். அவங்க வந்து இந்த படத்தை வந்து ரீமேக் பண்ணி பயங்கர ஹிட் ஆச்சு மலையாளத்துல. தெலுங்கு மலையாளம் ரெண்டுத்திலயுமே ரீமேக் பண்ணி பாக்யராஜோட விடுமுறை காத்திரு பெரிய ஹிட். அதே வருஷம் வந்து நீங்க வந்து இன்று போய் நாளைவா பத்தி பேசுனீங்கன்னா, இன்று போய் நாளைவா எல்லாருமே வந்து ஏக் காவ்மே ஏக் கிசான் ரகுதாத்தான்னு சும்மா வந்து மீம்ஸ் போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த படத்தோட ஃபண்டமெண்டல் அண்டர் பின்னிங் பாத்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப ரெவல்யூஷனரியான ஒரு கான்செப்ட். ஒரே இடத்துல ஒரு 4 பேர் உட்காந்து ஒரு பொண்ணை சைட் அடிக்க ட்ரை பண்றாங்க. அந்த படி காமெடி அப்படிங்கிற ஒரு ஜான்ராவை ரொம்பவே வந்து
கிரேஸ்ஃபுல்லா கையாண்டிருப்பாரு. ஹி வில் நாட் லுக் creepy at all. இன்னையோட அது கிராமர்ல வந்து அந்த கான்செப்ட் வந்து creepy-ஆ கூட பார்க்கப்படலாம் நிறைய இடத்துல. பட் அந்த படத்துல அது creepy-ஆ படவே படாது. அதுக்கப்புறம் வர தாவணி கனவுகள்லயே வந்து தன்னுடைய சொந்த தங்கைகளை வந்து 4 பேர் சைட் அடிக்கிறதுக்கு சைக்கிள், ஸ்கூட்டர் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து நின்னுட்டு இருப்பாங்க வீட்டு வாசல்ல. அந்த சீன்ல வந்து பாக்யராஜ் the way he handles that scene உங்களுக்கு விரசமா தெரியாது. ஒரு அந்த பொண்ணுங்களே வந்து தே லைக் த அட்டென்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் கொஞ்சம் வரும். அண்ட் அதை வந்து அவர் சும்மா காமெடியால டிஃப்யூஸ் பண்ணிருப்பாரு. அதெல்லாம் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து அந்த காமெடி ட்ராக் வந்து யூ கேன் see it in இன்று போய் நாளைவா. அதே இடத்துல வந்து ஒரு அவருடைய பர்ஹாப்ஸ் மோஸ்ட் ஃபேமஸ் அப்படி நிறைய படம் சொல்லலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் அவருடைய மோஸ்ட் இம்பாக்ட்ஃபுல் படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அந்த 7 நாட்கள். அந்த 7 நாட்கள்ல வந்து அவருக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. அவர் வந்து கோயம்புத்தூர் அந்த சைடை சேர்ந்தவர். அவர் பாலக்காடு மாதவன் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் லைக் அ டெம்ப்ளேட். அந்த பாலக்காடு மாதவனா அவர் நடிச்சது வந்து அவருக்கு அது ரொம்பவே வந்து பரிச்சயம் இருக்கிற ஒரு ஜோன்ல இருந்து உள்ள போயிட்டு அந்த ஒரு பொண்ணை நான் லவ் பண்றேன், அதுக்கப்புறம் வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அப்புறம் அந்த லாஸ்ட் லைன்ல வந்து என்னோட லவர் வந்து உங்க பொண்டாட்டி ஆகலாம், ஆனா உங்களோட பொண்டாட்டி என்னோட லவர் ஆக முடியாதுன்ற லைன் வந்து அப்படி அந்த படத்தை வந்து ஸ்டாம்ப் ஆஃப் பர்ஹாப்ஸ் இஸ் மோஸ்ட் டெல்லிங் டயலாக் இன் சினிமா கூட இருக்கலாம். அது ஒரே வருஷம். அந்த பீரியட் அந்த பீரியட்ல வாட் ஐ அப்சர்வ் இஸ் கிட்டத்தட்ட ஒரு 7-8 படம் அதே பிளாட் வச்சு எடுத்தாங்கிறது வந்து யாரா ரிலீஸ் பண்ணுவாங்கன்னே தெரியல. ஃப்ரம் 17 19 60 82 83 நான் சொல்லுவேன். அந்த தேவதாஸ் டெம்ப்ளேட்னு சொல்லாத ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஹீரோயின் லவ் பண்ணுவாங்க. ஃபார் சம் ரீசன்ஸ் அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. ஹீரோயின் வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஹீரோ வந்து ஹீரோயின் நினைச்சிட்டு இருப்பாரு. ஹீரோயினுக்கு வந்து இஷ்யூமே டைலமா, இந்த பக்கம் போதா அந்த பக்கம் போதா ஒரு டைலமா இருக்கும் அந்த பொண்ணுக்கு. இந்த கதையை வச்சு இன்ஃபேக்ட் ஏர்லியஸ்ட் ஃபிலிம் பார்த்தா நெஞ்சில் ஒரு ஆரம்பமே எடுத்துருக்காங்க அந்த கதையை. ஆக்சுவலி ஊதாபூ கணிச்சுட்டுக்குதுன்னு ஒரு படம் வந்தது. ப்ராபப்ளி கமலோடைய ஏர்லியஸ்ட் பிலிம் அதுவும் அதே பேட்டர்ன்ல இருக்கும். பிளஸ் அந்த நிறைய படம் அந்த பீரியட்ல இருக்கு. கிராமத்து அத்தியாயம், தூரத்தேடி முழக்கம், இந்த மாதிரி. அப்போ பிளஸ் நிழதைகள் அதே இந்த படம் எல்லாத்துக்குமே ஒரு கோர் பிளாட்ல இந்த டீம் நீங்க பார்க்கலாம். அதாவது அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் இந்த மாதிரி லவ் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் பாக்யராஜோட டெபு ஃபிலிம் ஹீரோ கூட அந்த மாதிரி கதை தான். புதிய வார்த்தை கூட அதே கதை தான். வந்து லவ் பண்ணுவாங்க. ரத்தி வில் மேரி கவுண்டமணி கிளைமேக்ஸ். பட் ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா கிளைமேக்ஸ்ல கவுண்டமணி 2 பேரையும் சேர்த்து வச்சிருக்காரு. அப்படிதான் அந்த படம் முடியும். பட் இந்த படத்துல வெண்ட் ஸ்டெப் ஃபர்தர். பாக்யராஜ் வந்து இதுக்கு வெரி ஓல்டு பிளாட். ஆக்சுவலி அது கதையே ரொம்ப பழசு. கிளைமேக்ஸ் வாஸ் ஈவன் ஓல்டர். அதான் படத்திலே டைலாகா வரும். இந்த கிளைமேக்ஸ் ஓல்டு பட் ரொம்ப கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறது அந்த படத்துடைய ஒரு யூஎஸ்பி. ஏன்னா ஓப்பனிங் சீன்லேயே அம்பிகாவுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. அதுதான் ஹைலைட். மற்ற படங்கள் ரொம்ப இன்டர்வல்ல கல்யாணம் ஆகாது. ஓப்பனிங் சீன்ல அம்பிகாவுக்கு வந்து ராஜேஷ் கல்யாணம் ஆயிடுச்சு. யூ நோ வாட் டு எக்ஸ்பெக்ட். விச் மீன்ஸ் ஃபிளாஷ்பேக் பார்க்கும்போதே தெரியும் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறது இல்லைன்னு. பாக்யராஜ் அம்பிகா அதை வச்சு அவர் மேனேஜ் டு ஆடியன்ஸ் உட்கார வச்சாரு. அதை வச்சு 2 ஹவர்ஸ்க்கு அதை ஈஸி ஆஸ் கிரேட். ஏன்னா அது என்ன நடக்கும்போது தெரியும் உங்களுக்கு. கிளைமேக்ஸ்ல மட்டும் தான் ஒரே ஒரு ஸ்பிஸ்ட் சேருவாங்களா மாட்டாங்களாங்கிறது. அது வரைக்கும் உட்கார வச்சதுதான் ஷோஸ் த ரியல் ஸ்கிரீன் பிளே ரைட்டர் பாக்யராஜ் என்னை பொறுத்த வரைக்கும். அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் எஸ்பெஷலி கீழே ஒரு வீடு மேல ஒரு வீடு ஏணி வச்சு ஏறுறது, அந்த காஜா ஷரீஃப் அந்த தாத்தா கேரக்டர் எதுவுமே வாஸ் சம்திங் விச் அதான் ரியல் பாக்யராஜ் ஸ்டைல் நான் சொல்லுவேன். அந்த கேரக்டர்ஸ் எஸ்பெஷலி. டோட்டலி இல்ல. அந்த 7 நாட்கள் பத்தி சொல்லும்போது என்னோட 2-3 விஷயங்கள் as somebody who has lived in கேரளா, அந்த படத்தோட என்னோட மெமரிஸ் எப்படின்னாக்க அதுல அவர் பேசுற அந்த ஒரு மலையாளம் கலந்த ஒரு இது வந்து அவர் ரொம்ப டெலிபரேட்டா தமிழ் மக்களுக்கு புரியுற மாதிரி அதை பண்ணிருப்பாரு. சோதிச்சோ அப்படிம்பாரு. சோதிச்சோங்கிறத வந்து மலையாளத்துல அப்படி இருக்கா, சோதிச்சோ அப்படின்னு தான் இருக்கும் மலையாளத்துல. சோ அது மாதிரி அதாவது ஓரளவுக்கு புரியுற அளவுக்கு அதை அடாப்ட் பண்ணி கொஞ்சம் ஜனரஞ்சகமா அதை பிரசென்ட் பண்ணிருப்பாரு. இந்த எந்த காதலி உங்களுக்கு மனைவி ஆயிட்டு வரும், ஆனால் உங்களோட மனைவி என்னைக்கு காதலி ஆயிட்டு வராது அப்படின்னு சொல்ற லைனே அது கொஞ்சம் மலையாளமும் இருக்கும் தமிழும் கலந்து ஒரு மாதிரி அது அவரு கிரியேட் பண்ண ஒரு லாங்குவேஜ். அப்படிதான் அந்த இதை பாக்குறேன். பட் ஐ திங்க் அதுல அந்த எனக்கும் உனக்கும் தான் பொருத்தம் அந்த பாட்டு வேற. அது வந்து ஒரு சப்சிக்வென்ட்லி ஈவன் இஃப் யூ திங்க் மூக்குத்தி அம்மன்லாம் கூட அதை பத்தி அந்த பாட்டை வச்சு ஒரு பெரிய காமெடியா ஒன்று பண்ணுவாங்க. அந்த வில்லன்னு அதெல்லாம் அந்த படத்துல தான் நடக்கும். அண்ட் ஐ திங்க் அந்த படத்துல அவருடைய டான்ஸ் மூவ்ஸ் வந்து ஒரு பெரிய ஒரு ஐ திங்க் மிர்ச்சி சிவா அண்ட் பல பேர் சேர்ந்து அந்த டான்ஸ் மூவ்ஸை வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து ஒரு மீமா வச்சு இது பண்றது அப்படிங்கறதெல்லாம் வந்து அந்த படத்தை வந்த விஷயங்கள் தான் அந்த 7 நாட்கள். பட் ஐ திங்க் அந்த படம் வந்து இஸ் ஹவு வி ப்ராபப்ளி ரிமெம்பர் பாக்யராஜ் ஆஸ் அந்த அவரோட சிக்னேச்சர் அப்படின்னு பார்த்தா அந்த ஒரு மாதிரி ஒரு டபுள் மீனிங் இருக்கிற டயலாக்ஸ் அங்கங்க. அது பல படங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம். இன்று போய் நாளை வாலியும் இருக்கும், முந்தானை முடிச்சுலையும் அந்த மாதிரி இருக்கும். சில லேசா அடல்ட் விஷயங்கள்லாம் கொஞ்சம் அங்கங்க தூவி விட்டு, அதாவது ஐ திங்க் கௌஷிக் யூ மென்ஷன் நினைக்கிறேன், ஒரு ஹீரோவோட மைண்ட்ல வந்து இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் போகலாமா அப்படிங்கிறத உடைச்சு ஆக்சுவலி நான் ஹீரோ தான், நான் படத்தோட ஹீரோ தான், ஆனா என் மைண்ட்ல நான் இப்படிதான் யோசிப்பேன், இந்த மாதிரி என் கண் முன்னாடி ஒண்ணு வந்தா எனக்கும் இப்படி தோணும் அப்படிங்கிற மாதிரி அவர் கொண்டு வந்ததுலாம் வந்து ஐ திங்க் ஹி வாஸ் தி ஃபர்ஸ்ட் ஒன் டு டு தட் நினைக்கிறேன். இஃப் ஐ திங்க் அபவுட் இட், நீங்க எல்லாம் பேசின 2 பேருமே நீங்க சொன்ன அந்த ரைட்டர், டைரக்டர், ஆக்டர்
அண்ட் கொஞ்சம் கம்போசர், இதெல்லாம் வந்து இப்போ இருக்கிற ஜெனரேஷன் யோசிச்சு பார்த்தா the only person I can think of is actually S.J. Surya, who has done, I think S.J. Surya வந்து actually inspiration from the kind of films he made, the kind of themes he touched upon earlier on as a director. I think a lot அங்கேருந்து பாக்யராஜோட ஸ்கூல்ல இருந்து வந்த மாதிரி தான் எனக்கு நிறைய தோணுது. அவருடைய கைண்ட் ஆஃப் தீம்ஸ் அண்ட் த கைண்ட் ஆஃப் திங்ஸ் he tried to do. இப்போ இருக்கிற டிரெக்டர்ஸ் நான் யோசிச்சு பார்த்தானாக்க இந்த லெவல் ஆஃப் வெர்சனாலிட்டி வந்து ஒரு டிரெக்டர் கிட்ட இருக்கா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கேள்வி, ரைட்? ஒரே வருஷத்துல வந்து இன்று போய் நாளேவா, மௌன கீதங்கள், விடியும் வரை காத்திரு, இந்த எல்லா படங்களும் ஒரே வருஷத்துல நாட்கள் ஒரு டைரக்டர் எடுக்கிறார் அப்படின்னு நீங்க சொல்லும் போது இந்த மாதிரி இப்ப இல்லையே. ஒரு நெல்சன்னா இப்படி இருக்கணும், லொகேஷனா இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்டேஷனா இல்ல டைரக்டரோட ஒரு லிமிடேஷனா எப்படி எனக்கு பார்க்க தெரியல. பட் ஒரு டைரக்டர் வந்து எல்லா மாதிரி படங்களும் எல்லா மாதிரி ஜானர் எடுக்கிறதுங்கிறதே வந்து ஒரு மேசிவ் கிரெடிட் டு பாக்யராஜ் இல்லையா? ஆமா. அண்ட் அதுல என்னன்னா, ஜஸ்ட் அதுக்கு அடுத்த ஸ்டெப் போகணும்னு வச்சுக்கோங்க. கௌஷிக் ஆப்வியஸ்லி ஆட் பண்ண 1981 வந்து இப்படி போகுது. 1982 எல்லாரும் என்ன நினைப்பாங்க, அவர் வந்து சரி 4 விதமான படத்துல ஜெயிச்சிட்டாரு அண்ட் ஒரு 7 கன்சிக்யூட்டிவ் ஹிட் அந்த மாதிரி ஒரு கணக்குல இருக்காரு அவரு. அப்போ வந்து அவர் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுவாருன்னு பார்த்தா கிடையாது. 1982 ஃபுல்லி வர்சடைல் தான். தூரல் நின்னு போச்சு வருது, அதே வருஷம் டார்லிங் 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 வருது, அதே வருஷம் பொய் சாட்சி வருது. மூணுமே வித்தியாசமான படங்கள் தான். இப்போ டார்லிங் 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 வந்து நான் அப்சல்யூட்லி என்ஜாய் பண்ண ஒரு படம். ரொம்ப ஹெவி படமே கிடையாது. ரொம்ப ஜாலியான ஒரு காமெடியான ஒரு ஜோன்ல தான் போகும் படம். ரொம்ப பேசிக்கா ஒரு 4 கேரக்டர் சின்ன வயசுல வந்து 2 பேர் வந்து 4 வயசுல லவ் பண்ணிருப்பாங்க. அவர் ஒரு அட்ராக்ஷன் இருந்திருக்கும் அவங்களுக்கு. அந்த பொண்ணு வந்து திரும்பி வரா. 3ஆம் பிறையில வந்து ஒரு லேடி வந்து வராங்க, வந்துட்டு இவன் யாருன்னே தெரியலங்கிற ஒரு ஜோன் தான். பட் அந்த கேரக்டருமே அவ்வளோ இன்னசென்டா இருப்பார் அவரு. ஆனா உங்களுக்கு வந்து அவர் வந்து ஹீஸ் பேசிக்கலி வந்து ட்ரைங் டு கெட் யுவர் சிம்பத்தின்ற ஜோன் வரவே வராது. ரைட்டிங்ல பத்தி பேசும்போது அவர் எழுதுற விமன் கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்பவே யதார்த்தமா எழுதியிருப்பாரு. அந்த 1982ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா பூர்ணிமா பாக்யராஜ் டார்லிங் டார்லிங் டார்லிங்ல வரதா இருக்கட்டும், 1981ல வந்த அம்பிகா கேரக்டர் இன் அந்த 7 நாட்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவர் எடுக்க போற முந்தானை முடிச்சு அது வந்து இருக்கிறதா இருக்கட்டும், அந்த விமன் கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே வந்து இம்பர்ஃபெக்ட் பீப்புளா தான் இருப்பாங்க. பட் ப்ராப்பரா எழுதியிருப்பாரு. கௌஷிக் வந்து பிரீஃபா டச் பண்ணாரு அபவுட் த கேரக்டர்ஸ் இன் ஹிஸ் ஃபிலிம்ஸ் தட் மேக் இட் மெமரபிள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கல்லாப்பட்டி சிங்காரம் வந்து அவருடைய ஒரு ப்ராப்பர் என்ன சொல்றது, ஹீஸ் லைக் அ ஃபிக்ஸ்சர் இன் ஆல் ஆஃப் ஹிஸ் மூவிஸ். அவர் எல்லா படத்தையும் கல்லாப்பட்டி சிங்காரம் வர சீன் வந்து உங்களால வந்து ரொம்பவே ரசிச்சு பார்க்க முடியும். நம்ம வந்து அவர் வந்து கமான் கமான் குவிக் குவிக் அப்படின்னு சொல்லி அவர் நம்ம வந்து கலாய்ப்போம் எல்லா இடத்துலயும். அது வந்து ஒரு படத்துல அவர் எப்பயோ பண்ணது. பட் அவர் படம் கெரியர் ஃபுல்லாவே ஹீஸ் ப்ராபப்ளி ஆஸ் லெஸ் செலிப்ரேட்டட் ஆஸ் எனி ஆஃப் த ஆக்டர்ஸ் இன் தட் ஜென்ரேஷன். எல்லாம் தேங்காய் ஸ்ரீனிவாசனை ரொம்ப செலிப்ரேட் பண்றாங்க எல்லாரும். வந்து கவுண்டமணி, செந்தில், சுருளிராஜன் எல்லாருக்குமே ஓரளவுக்கு ரெகக்னிஷன் வந்திருக்கு. கல்லாப்பட்டி சிங்காரத்துக்கு யாருமே அவ்வளவு ரெகக்னிஷன் கொடுத்த மாதிரி தெரியல. பட் பாக்யராஜ் அவரோட எல்லா படத்தையும் யூஸ் பண்ணிருப்பாரு அவரை. அண்ட் நல்ல கேரக்டர்ஸ்ல வருவாரு. எனக்கு வந்து அவருடைய ரோல் இன் டார்லிங் 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 வந்து அவ்வளவு பிடிச்சது அந்த படத்துல. ரைட்டிங், ஸ்கிரீன் பிளே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நாட் எல்லாம் வந்து ஃபுல்லா வந்து டைப் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சின்ன சின்ன விஷயம். அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து அவனோட தங்க வந்து கேட்பாங்க, நீங்க வந்து இப்போ ஓட்டுறது இல்லை அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் அதுக்கு வந்து ஒரு டைமிங் இருக்கும். நான் வந்து 1979 1982 வருஷத்துலயும் வந்து ஊட்டியில இந்த ரேஸ்ல நான் தான் ஜாக்கி, என்னோட குதிரை செத்து போச்சு, அதுக்கெல்லாம் நான் அதை வந்து பண்ண விரும்பல. அது எதுக்கு சொல்றான், ஒரு இடத்துல அவன் சொல்றான்னா அதை வேற இடத்துல க்ளோஸ் பண்றது. இந்த படம் வந்து ஒரு பெரிய எமோஷனல் டிராமா கிடையாது, சாதாரண ஜாலியான ஒரு ரொமான்டிக் படம் தான் அது. அதுலயும் வந்து அந்த நாட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ற ஒரு அட்டென்ஷன் டு டீடைல் வந்து பல இடங்கள்ல வந்து பாக்யராஜ் வந்து பிரிச்சிருப்பாரு. பெஸ்ட் சவுண்ட் ட்ராக் ஃபார் பாக்யராஜ். நீங்க சொன்ன மாதிரி ஏரிக்கிற பூங்காற்று, 3 பாட்டுமே இல்ல, கேளு தாய்க்குலமே, தங்கச்சங்கிலி அண்ட் பூபால், எனக்கு 4 பார்த்தா ஞாபகத்துக்கு வருது. பட் இந்த மாதிரி சவுண்ட் ட்ராக் வந்து இன்னொரு பாக்யராஜ் படத்துல வந்த மாதிரி எனக்கு தெரியல. அப்படியே 1982 விட்டு அடுத்தது 1983 போனோம்னா அங்க வந்து முந்தானை முடிச்சு வந்து பேசாம இருக்க முடியாது. அதை பத்தி such a revolutionary படம். அதாவது வந்து he was inspired from the life of a friend அப்படின்னு நான் படிச்சேன் அதை பத்தி. ஊர்வசி வந்து அந்த படம் நடிக்கும் போது ஒரு 13-14 இருந்திருக்காங்க அந்த படம் போது. இட் வாஸ் ஜஸ்ட் மைண்ட் ப்ளோயிங். அந்த மாதிரி ஒரு தீம், அந்த மாதிரி ஒரு படம். அவர் வந்து ஒரு குழந்தை இருக்கு, ஆனா அந்த ஒய்ஃப் இல்ல. அந்த டைம்ல வந்து ஊர்வசிக்கு வந்து அவரை பிடிச்சு அவர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. பட் அவருக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. அந்த டைம்ல வந்து ஐ திங்க் இன்டர்வெல் பாயிண்ட்ல வந்து இஸ் ஒன் ஆஃப் தோஸ் ஐகானிக் திங்ஸ் வேர் அவங்கள வந்து ஒரு சத்தியம் பண்ண சொல்லி அவங்க ஒரு பொய் சத்தியம் பண்ணி அது மூலமா வந்து கல்யாணம் ஆயிக்கிற மாதிரி ஒரு அவ்வளோ சீரியஸான ஒரு ஜோன். ஆனா அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்குள்ள வந்து அப்படி அவங்க வந்து தே டோன்ட் கான்சுமேட் தேர் மேரேஜ் அப்படிங்கிற ஒரு ஃபன் ஜோனுக்குள்ள போய்
அதுல வந்து கொஞ்சம் நிறைய அவங்க வந்து ஊர்வசி வந்து இவரை செட்யூஸ் பண்ண ட்ரை பண்ற மாதிரி சீன்ஸ், அதெல்லாம் அந்த டிப்பிக்கல் அந்த பாக்யராஜோடைய அந்த ஒரு அடல்ட் விஷயங்கள் கலந்த சில சீன்ஸ்லாம் வந்து அதுலயுமே வந்து அவங்க ஏதோ ஒரு முருங்கைக்காவா வச்சு எல்லாமே வந்து முருங்கைக்காய் வச்சு அவங்க சமைச்சு போடுற மாதிரி ஒரு சீன் இருக்கும் டு டு கெட் ஹிம் டு டர்ன் ஹிம் ஆன். அண்ட் அது அந்த சமயத்துல வந்து முருங்கைக்காவோட சேல்ஸ் ஆக்சுவலாவே தமிழ்நாட்டுல இன்க்ரீஸ் ஆச்சு அப்படிங்கறதெல்லாம் வந்து விக்கிபீடியால வந்து அதை பத்தி எல்லாம் நான் படிச்சேன். ஸோ குவைட் மைண்ட் ப்ளோயிங் டு திங்க் ஆஃப் இட். இல்ல அந்த படத்துல ஒரு கேமரா ஆங்கிள் ஒண்ணு இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த சீன். ஆக்சுவலா பேசிக்கலி வந்து குழந்தை வந்து நடுவுல தூங்கிட்டு இருக்கும். அதாவது வந்து ஒரு கிராமத்து வீடு, சரியா? அந்த வீட்டுல ஒரு சின்ன ரூம், நடுவுல தூளில வந்து குழந்தை தூங்கிட்டு இருக்கும். இந்த பக்கம் வந்து தூளியை நீங்க ஆட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் படுத்திருப்பாரு, தூளியை வந்து அவருடைய செகண்ட் ஹாஃப் ஆஃப் த பாடி வந்து மறைச்சிரும் அந்த தூளி. அவர் சொல்றாரு, இப்ப நான் ஏந்துக்க முடியாது, இப்ப நான் ஏந்துக்கிட்ட என்ன பிரச்சனை ஆயிடும், நான் ஏந்துக்க முடியாது அப்படிம்பாரு. எனக்கு வந்து அவருடைய அவ்வளவுதான் ஹியூமர். ஓகே, அது வந்து நீ டபுள் மீனிங் கிடையாது, வெரசம் கிடையாது. ஆனா வந்து அவர் எவ்வளவோ அன்செட், அந்த ஆங்கிள வந்து கரெக்டா கேமரா வந்து தூளி மறைச்சிருது. ஓகே, எனக்கு ஐ ஜஸ்ட் cannot கெட் அவுட் ஆஃப் ஹவு பிரில்லியன்ட் தட் மேன் வாஸ், ரைட்? அவர் வந்து அதே தான். இன்ஃபேக்ட் அந்த அதுக்கப்புறம் நம்ம தாவணி கனவுகள் பத்தி பேசுவோம். தாவணி கனவுலயும் வந்து ஒரு சீன் வந்து சும்மா 5 பைசா வந்து கீழே போட்டுட்டே இருப்பாரு. அங்க வந்து மேட்டர் சீன் வரும்போது இவர் 5 பைசா கீழே போட்டுக்கிட்டே இருப்பாரு. அவங்க ஸோ அவர் வந்து ரொம்பவே நார்மலைஸ் பண்ணிடுவாரு அந்த அந்த டாபிக் ஆஃப். இன்ஃபேக்ட் இது டார்லிங் டார்லிங் டார்லிங்லயே வந்து ஒரே இல்ல லைன்ல அந்த சொல்லி சீன் அந்த சீன் சொல்லி முடிங்க. அந்த வந்து அந்த அந்த படத்துல வந்து ஏதோ ஒரு ஏடாகுடமான ஒரு சீன் வரும்போது இவங்க ஒரு சின்ன காயின் கீழே போட்டு தேடுங்க அப்படின்னு அந்த ஃபேமிலியே தேட விட்டு 2 வாட்டி பண்ணிட்டு 3வது தடவை அந்த சீன் வரும்போது காயின் இருக்காது. அப்ப அந்த குழந்தை யாரோ சொல்லலாம், அப்பா கீழே போடுப்பா காயின் சொல்லுவோம். அதெல்லாம் வந்து ஐ கேன் ஒன்லி இமேஜின் தியேட்டர்ல வந்து எந்த அளவுக்கு அதெல்லாம் வந்து எப்படி இருந்திருக்கும். ஃபார் தட் டைம் வந்து அந்த மாதிரி ஒரு கிராமர் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி ஒரு அந்த கான்வர்சேஷன் ஓப்பனா அப்படி பேசுறதுங்கிறது இருந்திருக்காது. அது வரைக்கும் வந்து அவரோட ப்ரொடக்ஷன் ஹவுசஸ்லாம் வந்து ஒரு ஸ்கேல்ல இருந்தது. அப்படின்னா அதுக்குள்ள ஒரு சொந்த ப்ரொடக்ஷனே 2-3 பண்ணிட்டாரு. பட் முந்தானை முடிச்சும் போது வந்து ஏவிஎம் வந்து அது வரைக்கும் ஏசி திரிலோகச்சந்தர், எஸ்பி முத்துராமன் இந்த மாதிரி டைரக்டர்ஸை தாண்டி பார்த்ததே கிடையாது. முரட்டுக்காலையெல்லாம் ஹிட் ஆன அப்புறம் தே வென்ட் டு பாக்யராஜ் அண்ட் சே யூ ஹேவ் டு மேக் அ மூவி ஃபார் அஸ். அண்ட் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க ஏவிஎம் வந்து ஹைலி இன்டர்ஃபியரிங் ஆஸ் அ ப்ரொடக்ஷன் ஹவுஸ். அவங்களுடைய ஒரு குமரன்றவர் வந்து ஹி வில் பிளே பிக் ரோல் இந்த மியூசிக், கதையோட டிஸ்கஷன், இந்த சரவணன் வில் பி வெரி இன்வால்வ்டு அந்த மாதிரி. பட் அது எதுவுமே அவர் அஃபெக்ட் பண்ண விடாம ஒரு பிக்கெஸ்ட் ஹிட் ஆஃப் ஹிஸ் கரியர் டில் தட் டைம் வந்து முந்தானை முடிச்சு தான். வாட் எவர் அந்த 7 நாட்கள் அண்ட் அதுக்கு முன்னாடி வந்த மௌன கீதங்கள், அது 2 தான் அவருடைய பெரிய ஹிட்டா பேசுவாங்க. அதோட வந்து ஒன் ஸ்டெப் மேல போய் முந்தானை முடிச்சுல ஹி டெலிவர்ட். முந்தானை முடிச்சோட வெற்றி விழாக்கு வந்து எம்ஜிஆர் வந்து பேசினாரு, which was like a big moment for him because he was an எம்ஜிஆர் ஃபேன் பாய். மொத்த படமும் அவுட்டோர்ல எடுத்ததே வந்து அது விஷயம் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க ஏவிஎம். அது ஒண்ணு. செகண்ட் திங், எப்பவுமே அவங்க ரைட்டர்ஸ் டீம் இருப்பாங்க. பஞ்சு அருணாச்சலம் ஆர் சம்மன் லைக் விசி குகநாதன். மோஸ்ட்லி எல்லா ஏவிஎம் படங்களையும் இந்த ஸ்டாண்டர்டா இந்த ரைட்டர்ஸ் பேர்லாம் நீங்க பார்க்கலாம். அண்ட் எஸ்பிஎம் டைரக்ட் பண்ணாதான் இன்னொரு ரைட்டர் இருப்பாரு, இன்னொரு ஆக்டர். ஆனா ஏவிஎம் சரவணனே அது சொன்ன மாதிரி ஞாபகம். பாக்யராஜ் வச்சு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா எல்லா அவரே பண்றது. அஸ் அ ப்ரொடியூசர் எங்களுக்கு ஆக்சுவலி இன்னும் ஈஸியா இருக்கும். பாக்யராஜே எடுத்து பண்ணது வந்து இட் வாஸ் அது 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 வந்து ஏவிஎம் உடைய இன்னொரு லேண்ட்மார்க் மூவி மாதிரி ஆயிடுச்சு அதனாலயே. அதுக்கப்புறம் இன்னொரு படம் பண்ணலாம் அவங்க, ஏன் தெரியல. அந்த ஃபார்முலா வச்சு அவங்க ஏவிஎம் இன்னொரு பாக்யராஜ் படம் பண்ணலன்னு தெரியல. பட் ஆஸ் யூ செட், அது வந்து ஒரு பெரிய படம் அது ஃபார் பாக்யராஜ். அதுக்கப்புறம் காவணி கனவுகள். ஸோ அதுல பெஸ்ட் திங் அபவுட் அந்த மூவி நான் 2 விஷயம் சொல்லுவேன். சிவாஜி, ஐ திங்க் 80ஸ்ல சிவாஜி படங்கள் வந்து மோஸ்ட்லி நிறைய பண்ணுவாரு. ரொம்ப டெம்ப்ளேட்டடா ஒரு சர்டன் பேட்டர்ன்லயே இருக்கும். இந்த பந்தம், பாசம், இந்த மாதிரி சில படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. செலக்டிவா சில படங்கள் தான் நம்ம கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டு போனோம். லைக் முதல் மரியாதை, படிக்காதவன், ஜல்லிக்கட்டு, வெள்ளை ரோஜா. அந்த வருஷத்துல தாவணி கனவுகள் வந்து லேண்ட்மார்க் மூவின்னு சொல்லுவேன். நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க. பட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த இல்ல இல்ல படத்துல இல்ல அந்த சிவாஜி படம் படம். லேண்ட்மார்க் தான். சிவாஜியோட ரோல் வில் ஆக்சுவலி எலிவேட் த ஃபிலிம் டு அனதர் லெவல் அண்ட் ஆல்சோ எஸ். ஹிஸ் கெமிஸ்ட்ரி வித் பார்த்திபன். பார்த்திபனும் சிவாஜியும் வர ரோல் வந்து அந்த படத்துல பிரில்லியண்டா இருக்கும். அண்ட் தாவணி கனவுகள் வந்து ஆட்டோபயோகிராபிக்கலாவும் இருக்கும். ஒரு ரேக்ஸ் டு ரிச்சஸ் படம். எப்படி வந்து பாரதி ராஜா வந்து அவரை வந்து இந்த படத்துக்கு நீ தான் ரைட்டர், இந்த படத்துக்கு நீ தான் ஹீரோ அப்படின்னு எலிவேட் பண்ணாரு அப்படிங்கிறது தான் புதிய எனக்கு வார்த்தைகள் அந்த இருந்தது. அந்த அந்த சீன்ல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. யூஸ்வலா ஒரு சீன் எப்படி கன்சீவ் பண்றாங்க, ஹவ் அ சீன் இஸ் பீயிங் ரிட்டர்ன்ங்கிறதே அந்த படத்துல. ஏன்னா நிறைய பேர் பாக்யராஜோடைய ரைட்டிங்கே அப்படிதான் இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு சீனுக்கு வந்து பாக்யராஜ் எழுதுறதா இருக்காது. அவருடைய அசிஸ்டன்ட்ஸ் ஜிஎன் குமார், லிவிங்ஸ்டன், எல்லாருமே ஆளாளுக்கு ரைட் டிஃபரெண்ட் வெர்ஷன்ஸ். அண்ட் அங்கேருந்து தான் இந்த படத்துல அப்படியே அவன் பார்க்கலாம். அது ஒரு சீன்லயே வந்து இவரு பாரதிராஜா டைரக்ட் பண்ணும்போது பக்கத்துலயே ரைட்டர் இருப்பாரு அந்த
ராஜகோபால் குலதெய்வம் ராஜகோபால் எழுதிட்டு இருப்பாரு அந்த டைலாக். ஒவ்வொரு சீனுக்கும் அவர் எழுதி காட்டுவாரு, பாக்யராஜ் இல்ல இப்படி வேணாம் வேற மாதிரி வேணும். அந்த சீன் மாறிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் 4வது வருஷம் வந்து பாக்யராஜ் எழுதுவாரு, அதுதான் அப்ரூவ் ஆகும். அதுக்கப்புறம் பாக்யராஜ் இந்த ப்ரீவியஸ் சீன்ல இட்டு ஒரு சீனை வந்து அவரு எழுந்தா பலாக்கா கலாக்கா என்னமோ சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஹவு ஹி ரீரைட்ஸ் தி என்டையர் சீன். அது வந்து அது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது வந்து எப்பதான் தெரிஞ்சது, ஓகே சிறுபானா சும்மா ஒரு சீன் எழுத மாட்டாங்க போல இருக்கு அப்படின்னு. ஒரு 10 சீன் எழுதி அங்கேயே ஹவு தே பிக் த பெஸ்ட் அப்படிங்கிறது வந்து அது தாவணி கனவுல அந்த சீன்லயே வரும். இதுக்கப்புறம் சின்ன வீடு பண்ணாரு வந்து அப்படியே நான் வந்து நீங்க நம்மளால சொல்ற மாதிரி தான். அதுதான் லாஸ்ட் பெஸ்ட் பிலிம் இதுன்னு சொல்லலாம். அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ஹிஸ் கரியர்ல அந்த விக்கெல்லாம் வச்சு நடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு நான் என்ன யோசிச்சேன்னா அந்த பீரியட்ல பட் இது நம்பர் ஆஃப் கேமியோஸ் ஒரு 3-4 படம் இருக்கு. அந்த விதின்னு ஒரு படத்தை இட்டு கேமியோ, அதுக்கப்புறமா அந்த அன்பு நான் வந்து இட்டு கேமியோ, சிவப்பமலன் அது ஆமா. அப்புறம் தான் நான் சேவ் பண்ணதுல அதுல ஆமா. அது 85. ஆக்சுவலா விதியிலயும் ஆமா. விதி அது அன்புல அது படத்துல பாக்யராஜா வந்து அப்புறம் இந்த படத்துல மட்டும் பாக்யராஜா வராம நான் சேவ் பண்ணதுல இங்கிட்ட ஒரு சிபிஐ மாதிரி ஒரு சிஐடி ரோல் பண்ண சிங்காரமா ஏதோ ரோல் நினைக்கிறேன் இருக்கு. பிளஸ் அந்த மாதிரி இன்னொரு படம் கோடை மழைன்னு சொல்லிட்டு ஒரு முக்தா ஸ்ரீனிவாசன் படத்துல இங்கிட்ட கேமியோ ஞாபகம் இருக்கு அந்த பீரியட்ல. அது வந்து ப்ராப்ளம் ஒரு ரேர் கேஸ் சொல்றேன். இவ்வளவு ஒரு ஆக்டர் வந்து இவ்வளவு கேமியோ பண்ணுது மத்தவங்க படங்கள்ல 2 படம் வித் சூப்பர் ஸ்டார் பண்ணாரு ஆக்சுவலி அது. சின்ன வீடுல வந்து கல்பனா பண்ண அதே கேரக்டர் வந்து she does it in சதி லீலாவதி. எக்ஸாக்ட்லி த சேம் கேரக்டர், எக்ஸாக்ட்லி த ஆமா, சேம் ஆமா. கேரக்டர். he does it in 2 movies. அது வந்து ஹேட் டிப்பா இல்லைன்னா இன்டென்ஷனலான்னு தெரியல எனக்கு. நான் வந்து உன்னை தோல்ல போட்டுக்கிற துண்டாவா உன்னை எடுத்துக்க சொல்லல, அட்லீஸ்ட் கால்ல போட்டுக்கிற செருப்பாவது வச்சுக்கோ, அந்த மாதிரிலாம் டைலாக் பண்ணுவாங்க. எனக்கு ஆக்சுவலா ரெண்டுமே வேணும் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அந்த மாதிரி டைலாக் எல்லாமே வந்து கொஞ்சம் வெரி பவர்ஃபுல் டைலாக்ஸ் தட் ஸ்டே வித் யூ தான். சின்ன வீடு இப்ப நான் இந்த படம் பார்க்கவே இல்லை, எனக்கு ஆனா அந்த டைலாக் ஞாபகம் இருக்கு, பிகாஸ் தட் இஸ் ஹவு பவர்ஃபுல் இட் இஸ். அண்ட் சின்ன வீட்ல வர அந்த நகர்தனா தீரனா வந்து அதுக்கப்புறம் வந்து வெங்கட் பிரபுவோட படங்கள்ல வந்து பயங்கரமா யூஸ் பண்ணி மீம் மெட்டீரியலா மாறி ஒரு அடல்ட்ரினாலே அந்த மியூசிக் தான் அப்படிங்கிற மாதிரி ஒன்று வர அளவுக்கு வந்து அது இன்ஃபுளுன்ஷியலான ஒரு படம். ஸோ அந்த ஃபேஸ் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 78 to 85 தான் வந்து இளையராஜாவோட கோல்டன் ஃபேஸ், பாக்யராஜோட கோல்டன் ஃபேஸ், பாரதி ராஜாவோட கோல்டன் ஃபேஸ். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா வந்து அடுத்த ஜெனரேஷன்ல மணிரத்னம் அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டாங்க. பட் இந்த 1978 to 85 தான் வந்து அந்த வில்லேஜ் பீப்புள் அந்த சினிமாவோட ஒரு வில்லேஜ் ஓவர்லாப்பிங்கா நான் மட்டும் பாக்குறேன். இல்லாம பாக்யராஜ் இன்னும் நல்ல விஷயம் அது வந்து வில்லேஜ் சிட்டின்னு இல்லாம ஒரு டவுன் மூவி மாதிரி டவுன். எடுப்பாரு. அது ரொம்ப அப்படியே ஃபாஸ்ட் பேஸ்ட் சிட்டியாவும் இருக்காது. கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர்ல எடுப்பாரு. யூஸ்வலா கோயம்புத்தூர்னா பொள்ளாச்சி போய் எடுக்கிற மாதிரி இல்லாம அது ஆக்சுவல் கோயம்புத்தூர் மூவி புலிஸ் எடுத்திருந்தாரு. அவர் தான் அவரு கோயம்புத்தூர்ல வந்து வந்த எல்லாருக்குமே ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி தான் அவர் தான் இருந்தார். முதல்ல பாக்யராஜ் வந்தாரு. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு சுந்தரராஜன், மணிவண்ணன் அந்த ஒரு பெரிய கேங்கே அப்புறம் தான் வராங்க. பாக்யராஜ் வந்து கங்கை அமரன் வச்சு நிறைய படம் மியூசிக் போட வச்சாரு. இன்ஃபேக்ட் அவரோட முதல் 3 படங்கள் சுவரில்லா சித்திரங்கள், மௌன கீதங்கள், அந்த படத்துக்குலாம் வந்து கங்கை அமரன் தான் மியூசிக். ரொம்ப காம்பிடென்டாவே இருந்தது மியூசிக். அதுக்கப்புறம் ஒரு ப்ரொடியூசர், அது இன்று போய் நாளை வாவா என்னன்னு தெரியல, பட் ப்ரொடியூசர் கேட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா காம்பினேஷன் வைஸ் பாத்தீங்கன்னா முதல் படம் போட்டிருக்கிறது இன்று போய் நாளைவா தான் போட்டிருக்கு. இன்று போய் நாளைவா, விடுமுறை காத்திரி தான் வந்து ஆமா, ஆமா. இளையராஜாவோட ஃபர்ஸ்ட் 2 படம். ஸோ அதுல எந்த ஒரு படம் வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து எனக்கு இந்த படம் இளையராஜா வேணும்னு கேட்க போய் அதுக்கப்புறம் பாக்யராஜ் வந்து இல்ல நான் அமர்கிட்ட கமிட் பண்ணிட்டேன்னு சொல்ல, அப்புறம் அந்த ப்ரொடியூசரே அமர் கிட்ட போய் பேசி, அப்புறம் அவரே ராஜா சார் கிட்ட போய் பேசி, அப்புறம் ஃபைனலி இளையராஜா ஒத்துக்கிட்ட மாதிரி ஒரு. ஆனா அவரோடய நல்ல காம்பினேஷன் அவருக்கு. இதுக்கு நடுவுல வந்து ஹி கோஸ் டு எம்எஸ்வி ஃபார் அந்த 7 நாட்கள். ஐ திங்க் பொய்சாட்சி. பொய்சாட்சியும் ஆமா, ஆமா. இது அந்த 7 நாட்கள் தான் எம்எஸ்வி இல்லையா? ஆமா. ம். கரெக்ட். அப்புறம் அப்புறம் வந்து அவர் இன்ஃபேக்ட் இன்னொரு இளையராஜாவோட படம் ஒரு ஆக்சுவலி ஃபேஸ். அந்த பாமா ருக்மணி படம்லாம் கூட அவர் தான் மியூசிக் போட்டிருக்காரு. ஸோ நம்ம வந்து ஐ கெஸ் பாக்யராஜ் டைரக்ட் பண்றது முன்னாடியே ஒவ்வொரு படத்துக்கும் நான் இப்ப சொன்ன 3 பேர் மாத்தி மாத்தி போட்டிருக்காங்க. கன்னி பருவத்திலே படத்துக்கு சங்கர் கணேஷ் மியூசிக் போட்டிருக்காரு. அண்ட் இந்த படத்துக்கு என்ன சொன்னாரு. ஸோ ஐ கெஸ் அந்த ஹீரோவா இருக்கும் போதே வந்து இவர் ஜஸ்ட் ஜக்லிங் பிட்வீன் தீஸ் 3 கம்போசர்ஸ் நினைக்கிறேன். சங்கர் கணேஷ், அந்த குமரி பெண் உள்ளத்துல அந்த படத்துக்கு சங்கர் கணேஷ் மியூசிக் போட்டிருக்காரு. அந்த மாதிரி நான் அப்சர்வ் பண்ணேன். பட் மேக்ஸிமம் இந்த 4 பேர் தான், கங்கை அமரன், இளையராஜா, சங்கர் கணேஷ். டார்லிங் டார்லிங் படத்துக்கு வந்து சங்கர் கணேஷ் மியூசிக். அண்ட் அதுதான் 81லயே 4 படம் வந்தா 2 படம் ராஜா, ஒரு படத்துக்கு வந்து எம்எஸ்பி, ஒரு படத்துக்கு இளையராஜா. அவர் சங்கர் ஸ்டிக் கணேஷ். பண்ண மாட்டாரு இல்ல சங்கர் கணேஷ் மாத்தி மாத்தி பண்ணதே கூட நல்லா இருக்கு. சங்கர் 82ல பண்ணாரு நீங்க சொன்ன மாதிரி. இது முதல் இது தூரதீர்ந்து போச்சு படத்துக்கு இளையராஜா. அந்த மாதிரி சவுண்ட் ட்ராக் வந்தா எந்த டேரக்டரா இருந்தாலும் உடனே ஸ்டிக் டு இளையராஜா இல்ல. இளையராஜா இவ்வளவு ஆனா அந்த மாதிரி பண்ணல பாக்யராஜ். அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டே இருப்பாரு. ஒரு படத்துக்கு டார்லிங் டார்லிங் படத்துக்கு இவரு சங்கர் கணேஷ் படம், திரும்ப இவங்களுக்கு கம்பேக் இளையராஜா. இதுல முந்தா நிமிஷம் படத்துல அதுலயே ஐ குட் சீ சம் பேட்டர்ன் ஸ்டிக் பண்ணாம இருக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவருக்கும் இளையராஜாக்கும் சண்டை வருது.
சண்டையோ ஒரு மனசு சரியா ஒத்து போலியோ என்னவோ வாட்டவர். அதுக்கப்புறம் வந்து நானே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு லெஜெண்டரி ஸ்டோரி இருக்கு. இன்ஃபேக்ட் வாலி என்ன சொல்றாருன்னா, ஒரு 10 நாள் வந்து பயங்கர அயராத உழைப்பு பண்ணி அவர் வந்து திடீர்னு வந்து நான் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் போடுறேன்னு சிரிச்சிட்டாராம் வாலி. நீ எங்கடா மியூசிக் போட போறன்ற மாதிரி கேட்டாராம். கடைசியில பார்த்தா ஒரு 10 நாளைக்கு அப்புறம் அவர் போய் பாக்குறாரு. அவர் வந்து ஒரு அவருடைய ஹை ஸ்கூல் பியானோ டீச்சரோ அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து மெட்ராஸ்ல தான் இருந்தார் போல இருக்கு. அவரை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அவரை வந்து வெறும் அந்த இது ஹார்மோனியம் வாசிக்க கத்துக் கொடுக்க சொல்லி, அதுக்கப்புறம் அந்த கார்ட் ப்ரோக்ரஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கத்துக் கொடுக்க சொல்லி, அதுக்கு ஒரு ஸ்டேஜ்க்கு மேல அதெல்லாம் அவர் புரிஞ்சுக்கிட்ட அப்புறம் நான் வாசிக்கல, நீங்களே வாசிங்க, நான் வெறும் டியூன் மட்டும் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அப்புறம் இந்த இந்த இடத்துல இந்த இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வரணும், இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன்லாம் நான் வந்து அரேஞ்ச்மெண்ட் நான் சொல்றேன், பட் அதோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் நீங்க பாத்துக்கோங்க, அந்த மாதிரி ஒரு கொலாபரேட் பண்ணி பண்ண படம் தான் வந்து இது நம்ம ஆளு. அதுக்கப்புறம் ஒரு 6-7 படங்கள் அவரோட சொந்த படத்துக்கு அவரே மியூசிக் போட்ட மாதிரி கணக்கு இருக்கு. அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டாகரிங் ஆக்சுவலா. என்னதான் வந்து மியூசிக் நாலேட்ஜ் இருந்தாலும், அதுக்கப்புறம் நான் வந்து அந்த மாதிரி பண்ணவங்கன்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து விஜய் ஆண்டனி பார்க்கலாம். அவர் வந்து வெறுமனே ஒரு சவுண்ட் இன்ஜினியரா ஒரு இடத்துல போய் சேர்ந்துட்டு, அவர் மியூசிக் பேக்ரவுண்டு எல்லாம் மியூசிக் போட்டாரு அப்படிங்கிறது வந்து விஜய் ஆண்டனி பார்க்கலாமே தவிர, ஒரு பாட்டே வந்து இருக்கும். சங்கீதம் பாட ஞானம் உள்ளவர்கள் வேண்டும், சங்கீதம் பாட கேள்வி ஞானம் அது போதும்னு லிரிக்ஸ் வச்சு அவரே வந்து ஒரு ஹேட் டிப் கொடுத்திருப்பாரு. ஆனா அந்த ஃபேஸ்லயுமே ஹிட் குறையல. சோ இது நான் எங்க சின்ன ராசா, இது நம்ம ஆளு, ஆர்ஆர்ஓ ஆரிராரோ. ஆர்ஆர்ஓ ஆரிராரோல பானுப்பிரியாவுக்கு ஸ்டேட் அவார்டு. சோ அந்த 3 படமுமே வந்து ஹிட் தான். ஓரளவுக்கு நல்லா தான் போச்சு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஸ்லம்ப் ஸ்டார்ட் ஆகுது. அத பத்தி கௌஷிக் சொல்லுங்க. இல்ல நான் அப்போ சொன்ன அந்த பாயிண்டோட ஒரு கண்டினியூஷன் தான் நான் பாக்குறேன். நான் 88, 89ல தான் வந்து வீக்கஸ்ட் ஃபேஸ் ஆஃப் பாய்கராஜ் வந்த மாதிரி எனக்கு தெரியுது பார்க்கும்போது. நிகழ்ச்சி ராசாக்கு அப்புறம் வந்து ஒரு ஸ்லம்ப் அது எஸ்பெஷலி இந்த படத்துல ஆரம்பிச்சது. இந்த என் ரத்தத்தின் ரத்தமே அப்படின்ற மூவி. ஏன்னா வழக்கமா அது வரைக்கும் பாக்யராஜ் வந்து என்ஷூர்ட் இஸ் ஆல்வேஸ் ரைட் அண்ட் டைரக்ட் அண்ட் டைரக்ட் ஹிஸ் ஃபிலிம்ஸ் வந்து நான் இன்னொரு அப்சர்வ் பண்ணேன். அவர் வந்து டைரக்ட் பண்ணாம எழுதின படங்கள்ல கூட அன்டில் ஹி டைரக்ட்ஸ் அவர் படங்கள் பாக்குற ஃபீல் வர மாட்டேங்குது. ஏதோ ஒரு மிஸ் ஆகுது. இந்த பாமா ருக்மணி படத்துல கூட இட் வாஸ் ஃபுல் ஸ்கிரிப்ட் பாக்யராஜ் எழுதினாரு. டைரக்ட் பண்ண வந்து ஆர் பாஸ்கரன் ஒரு எடிட்டர். அவர் இந்த பாக்யராஜ் எடிட்டர் அவர் டைரக்ட் பண்ணாரு. அண்ட் அந்த கன்னி பருவத்திலே படம் கூட ஐ திங்க் பாலகுரு டைரக்ட் பண்ணாரு அந்த படத்தை. அதுக்கப்புறமா அந்த மாதிரி நான் என்ன அப்சர்வ் பண்ணேன்னா பாக்யராஜ் எழுதி அவர் டைரக்ட் பண்ணலன்னா ஏதோ ஒரு மிஸ் ஆகுது. அனில் கபூருடைய ஒரு சூப்பர் ஹிட் படத்தை எடுத்து பாக்யராஜ் எடுத்தாங்க அந்த படத்தை. அது இன்ஃபேக்ட் டூயட் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 5 வருஷம் முன்னாடி மீனா சேஷன் படத்தை ஹீரோ நினைச்சிருக்காங்க. யாருக்குமே தெரியாது. நான் எனக்கு வந்து அந்த படம் ரீசெண்டா தான் கண்டுபிடிச்சேன். அந்த படத்தை இவங்க ஹீரோ நினைச்சிருக்காங்க அப்படிங்கிறது. ஹி வாஸ் ஆல்வேஸ் எம்ஜிஆர் உடைய அபிமானியாவே இருந்தாருங்கிறது. ஆனா இந்த படம் வந்து அது இந்த படத்துல வருது. எம்ஜிஆருடைய வாய்ஸ்ல வருது. ஒரு இன்விசிபிள் மேன் ஒருத்தர் வராரு. எம்ஜிஆர் வாய்ஸ்லயே பேசுற மாதிரி. அப்படின்னா அந்த படத்துல ஏதோ வருது. எலிமெண்ட்ஸ் எல்லாம் வருது இந்த படத்துல. பட் எங்கேயுமே செட்டே ஆகுறாரு ஆடியன்ஸ் கூட. ஐ திங்க் அது தட் வாஸ் ஃபர்ஸ்ட் மேஜர் ஃபிளாப் நான் பாக்குறேன் கரியர்லயே. அதுக்கப்புறம் பட் இம்யூனிட்டி பவுன்ஸ் பேக். சில படங்கள்ல எனக்கு பர்சனலி அவசர போலீஸ் ஒரு பிடிக்கும் எனக்கு. அதுல அடுத்த எம்ஜிஆர் ஹேட்ரிக் இருக்கும். அது அண்ணா என் தெய்வம் 1976 எப்போ எடுத்த ஒரு படம் நினைக்கிறேன். அந்த படம் ஸ்ரீதர் ஆரம்பிச்சு கொஞ்சம் ஷூட் பண்ணாரு. அவரால் கம்ப்ளீட் பண்ண முடியல அந்த படத்தை. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் சிஎம் ஆயிட்டாரு. ஸோ அந்த ஃபுட்டேஜ் பட் அது ஃபுல் ஃபுட்டேஜ் இருக்கு. நீங்க பாக்குற ஃபுட்டேஜ் வந்து அப்பவே எடுத்தது. இன்க்ளூடிங் சாங்ஸ், டைலாக், டப்பிங் எல்லாம் முடிச்சிருப்பாங்க அந்த போர்ஷனுக்கு. அது 2 பாட்டு எம்எஸ்பி போட்ட பாட்டு இந்த படத்துல வரும். அந்த என் மாப்பிள்ளைக்கு சொல்லிட்டு ஒரு பாட்டுலாம் வரும். அந்த அந்த ஃபுட்டேஜ் அப்படியே எடுத்து பட் இவர் என்ன பண்ணாரு அந்த இனிஷியல் பிளான் அந்த அந்த படத்தை அப்படியே ரீமேக் பண்ணலாம்னு அது அந்த ப்ரொடியூசர் ஹெல்ப் பண்றதுக்காக ஒரிஜினல் படத்தை யார் எடுத்தாங்களோ அவர் ஹெல்ப் பண்றதுக்காக பாக்யராஜ் எடுத்த இனிஷியேட்டிவ் ஏதாவது அப்புறம் முதல்ல அந்த படத்தை அப்படியே ரீமேக் பண்ணலான்னு பார்த்தாங்க. அது வேணாம்னு விட்டாங்க. அப்படியே ரீமேக் பண்ண வேணாம். அந்த கதையை எடுத்து எலிமெண்ட்ஸ் எடுத்து அதை கண்டினியூ பண்ற மாதிரி நல்ல விஷயம். அந்த படத்துல நினைச்ச 2 ஆக்டர்ஸ் திரும்ப இந்த படத்துக்கு வந்து நம்பியார், விஎஸ் ராகவன் அவங்க 2 பேரும் படத்துல திரும்ப வந்தாங்க. ஆத்தென்டிக்கா இருக்கும். அது 10 வருஷம் தான் கேப். பட் ஒரு 30 இயர்ஸ் மாதிரி அதை காட்டி அது வந்து அது பண்ணாங்க. அதுலயே டியூயல் ரோல் டிபிக்கல் எம்ஜிஆர் டெம்ப்ளேட் எங்க வீட்டு பிள்ளைல பாக்குற மாதிரியே ஒரு அப்பாவியான ஒரு ஹீரோ, இன்னும் ஒரு ஆக்ஷன் ஹீரோ. அது அங்கேதான் நான் சொல்றேன். அதையும் நமக்கு பார்த்தா அந்த ஆக்ஷன் ஹீரோட அப்பாவி ஹீரோ எல்லாருமே பிடிக்கும். இந்த ராமு வீராசாமின்ற கேரக்டர் கான்செப்ட்ல அவர் வருது. வைஃப் கேரக்டர்ல ஸ்மிதா அது சின்ன பையன் ஒருத்த வருவான். அது வந்து டிபிக்கல் பாக்யராஜ் படம் பாக்குற மாதிரியே இருக்கும் அந்த செக்மெண்ட். அப்படியே கான்ட்ராஸ்டாக ராமுன்ற கேரக்டர்ல அந்த இவர் விஜயகுமார் நம்பியார வச்சு ஒரு செக்மெண்ட் வரும். அது பியூர் ஆக்ஷன் வரும். அதுல பார்த்தா பாக்யராஜ் ட்ரைங் டு அதாவது பழைய பாக்யராஜுடைய எலிமெண்ட்ஸும் வேணும். பட் இப்ப இருக்கிற ஆடியன்ஸுக்கு மாடர்னா பண்ணலாம். நிறைய ஆக்ஷன் பண்ணாரு அதுல. அது ஓகே. அது கம்பேர் டு பட் அந்த ரத்தத்தை ரத்தமே படத்தை பார்க்கும்போது இது வந்து இட் வாஸ் மச் பெட்டர். ஏன்னா இது ரியல் பாக்யராஜ். அங்கதான் நான் ஃபீல் பண்ணேன். பாக்யராஜ் டைரக்ட் பண்ணாதான் இட்ஸ் ரியல் ஃபிலிம் மாதிரி.
பட் பட் அது நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் இப்போ சாதாரண ஃபீட் கிடையாது இல்ல. இப்ப நீங்க சொன்ன அந்த விஷயமே 1977ல வந்து ஷெல்ஃப் பண்ணப்பட்ட ஒரு படம். அந்த ஷெல்ஃப், ஃபுட்டேஜை வந்து ஆமா, அப்படியே எடுத்து அதுல இருக்கிற இல்ல, ஆக்டர்ஸையும் திருப்பி கூட்டிட்டு வந்து அதை வச்சு ஒரு கதை எழுதி அதை ஒரு ஸ்கிரீன் பிளே எக்ஸாக்ட்லி, கிரியேட் பண்ணி சீம்லெஸ்ஸா அதை பிரசன்ட் பண்ணி கமர்ஷியலா அதை சக்சஸ் ஆக்குறதுங்கிறது வந்து ஒரு ஆமா, மைண்ட் ப்ளோயிங் ஆஸ் ரைட்டர் அண்ட் டிரெக்டர். ஆமா, அது அவர் ஆமா. பண்றது. அவசரம் அண்ட் போலீஸ் ருத்ரா, நோடு அது அப்சல்யூட். அது ருத்ரா அது நல்லா இருக்கும். அது அந்த படம் என்னன்னா, அது இட்ஸ் நாட் ஒன் டைரக்டட் பை பாக்யராஜ். நான் அப்ப சொன்னதுக்கு எக்ஸெப்ஷன். நான் சொன்னது பாக்யராஜ் யூஸ்வலா எழுத டைரக்ட் பண்ண, பட் இந்த படம் அப்படி இல்லாம எல்லாம் அது இம்ப்ரெஸ் ஒரு பண்ணிருக்காரு. எக்ஸெப்ஷன். நீங்க சொல்லும் போதே நான் அதான் யோசிச்சுட்டு இருந்தேன் அந்த மாதிரி. ஆமா, ஆமா, கரெக்ட், கரெக்ட். சசி மோகன் ஒரு டைரக்ட் பண்ணிருக்காரு அந்த படத்தை. ஸ்கிரிப்ட் பார்த்தா யாரோ யுருகு இளவரசன், அது கம்ப்ளீட்லி டூ டீமா இருக்காங்க அவங்க. பட் அந்த படம் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல எங்கேயுமே பாக்யராஜ் நடிக்கவே நினைக்கிறேன். நம்ம பாக்குற படத்திலே அவர் இருக்க மாட்டாரு ஃபர்ஸ்ட் 1 ஹவருக்கு. அந்த டெல்லி கணேஷ், நளினிகாந்த் அவங்கள வச்சு போற கதை இருக்கும். மன்சூர் அலிகான், கௌதமி அண்ட் லக்ஷ்மி வச்சு எடுத்த படத்துல வந்து 1 ஹவருக்கு வர மாட்டேங்குது. அதுக்கப்புறம் கதையே சேஞ்ச் ஆயிடும். நீங்க பார்த்தா அந்த டைட்டில் கால் எடுத்த உடனே திரைக்கதை எழுதி ஒத்துழைத்த பாக்யராஜுக்கு தான் ஆரம்பிப்பாங்க. அவர் ஸ்கிரீன் பிளே அந்த படத்துக்கு, பட் அவர் போர்ஷன்ல இருந்தா அந்த ஸ்கிரீன் பிளே ஆரம்பிக்கும். இன்ஃபேக்ட் அதே டைரக்டர் வந்து கிட்டத்தட்ட அதே கதையை மறுபடியும் எடுத்திருக்காரு. 1992 சிவந்த மலர்னு சொல்லிட்டு ஒரு ஒரு படம். அதே கௌதமி, அதே டைரக்டர், வில்லன் யாரோ டெல்லி கணேஷ், அந்த மாதிரி கிட்டத்தட்ட அதே கதை எடுத்திருக்காரு. ஆனாலும் இந்த படம் தான் நமக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியும் நமக்கு. ருத்ரா வந்து இட் ரிலீஸ் அலாங் வித் தளபதி அண்ட் குணா அண்ட் பிரம்மா, ஒரே தீபாவளிக்கு. பட் அது ஈக்குவலி ஹிட் ஆயிருக்கு. அண்ட் கங்காபுரன் மியூசிக், எஸ்பெஷலி அந்த பேங்க் கொள்ளையடிக்கிற சீன்ல வர மியூசிக்லாம் அது அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கும் பிஜிஎம். அண்ட் அது டைட்டில் ஸ்கோப் வர, அது ஐ வுட் சே இஸ் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லுவேன். அந்த அந்த செட்ஸ், அந்த ஜோக்கர் அவர் வருதும், அந்த டைட்டில் ஸ்கோப் வர மேனேஜர் அவர் செக்மெண்ட்ஸ் இன்னி வரைக்கும் it is, அந்த பேங்க் ஹைஸ்ட் வந்து ஐ திங்க் இந்த கிறிஸ்டபர் நோலன் படம் டார்க் நைட்லாம் வந்த ஆமா, டைம்ல எல்லாம் வந்து அது அந்த பயங்கரமா ட்ரெண்ட் ஆச்சு அந்த டைம்ல. ஆக்சுவலி ஆமா, வந்து இதெல்லாம் எங்க ஆள் பாக்யராஜ் எப்பயோ பண்ணிட்டாரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீனை வந்து அப்போ திருப்பி இட் ஹேட் அ கம்பேக் ஆஃப் சார்ட்ஸ். கரெக்ட், பட் அகைன் இட் வாஸ் வெரி சிக்னேச்சர் பாக்யராஜ் ஸ்டைல். இதுல வந்து அதான் அந்த நான் சொல்றேன் அந்த இதுவே அந்த ஒரு ஒரு இன்டெலிஜென்ஸ் பிளஸ் ஒரு ஹியூமர். அந்த அந்த பேங்க் சீன்லயுமே வந்து ஹியூமரும் இருக்கும். பிளஸ் ஆமா, அந்த கௌதமி வந்து ஒரு ஆம்பளையா இருக்கிற மாதிரி ஒரு இருக்கிறனால அதை வந்து அட்வான்டேஜ் எடுத்து அது கொஞ்சம் கிளுகிளுப்பான சில சீன்ஸ் இல்லாம அங்க கொஞ்சம் அப்படி வச்சு, ஸோ அந்த ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஹியூமர் பிளஸ் கொஞ்சம் கிளுகிளுப்பு பிளஸ் கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ், அதுதான் வந்து ஐ திங்க் பாக்யராஜ் அகைன் brought that back in that film. ஒரு ருத்ராவோட விஷயம் screenplay ல. ஒரு விஷயம் அந்த ஃபேஸ் வந்து ஆக்சுவலா நாட் சோ ப்ரொலிஃபிக் படுதலே, நாட் சோ ப்ரொலிஃபிக் வழியே நிறைய ஹிட்ஸ் வந்திருக்கு அந்த டைம்லயும். ஸோ இது நம்ம ஆளு, ஆறாரோ ஆறிராரோ, பவுனு தான், ருத்ரா, சுந்தரகாண்டம், ராசுகுட்டி, இது வரைக்கும் ஓகே. 93 92 வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் தான் ஸ்லம்ப் ஸ்டார்ட் ஆகுது. வீட்டுல விசேஷங்க, ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி, தாய்க்குலமே, ஞானப்பழம், வேட்டியம் அடிச்சுக்கிட்டு, இது எதுவுமே அந்த கிளாஸ்ல இல்ல. இதுல வந்து ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி சுமாரான படம். தாய்க்குலமே வந்து அது பாண்டியராஜன் மூவி. ஆக்சுவலி அதையும் கவனிச்சேன். அந்த என் முருகேஷன் டைரக்டர் பேரை பார்த்தா 3 படம் 4 படம் இருக்கு. அது இவர் எழுதி அவர் நடிக்காம அவர் டைரக்ட் பண்ண படங்கள். சாட்டையில்லா பம்பரம்னு ஒரு சிவகுமார் படம் வந்து, அதுவும் சுட்டு பார்த்தா பாக்யராஜ் எழுதியிருக்காரு. அது ஈரோடு என் முருகேஷனும் டைரக்டர் டைரக்ட் பண்ணிருக்காரு. அப்புறமா பொண்ணு பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இன்னொரு படம் இருக்கு, பொண்ணு நடிச்ச படம் ஒண்ணு. அதுவும் இந்த ஈரோடு என் முருகேஷ் டைரக்ட் பண்ணிருக்காரு. அந்த தாய்க்குலமே தெரியல. ஐ திங்க் டைட்டில் கார்டுல பார்த்தா டயலாக்ஸ் பேசி ஒன்று போட்டுருக்கு விக்கிபீடியா. அது உண்மையான்னு தெரியல. டைட்டில் எங்க படம் எங்கேயுமே இல்ல ஆக்சுவலி. அது தாய்க்குலமே முன்னாடி பாத்திருக்கேன் அந்த படத்தை. அதுவும் ஹிந்தில ரீமேக் பண்ணாங்க. எனக்கு அனில் கபூர் வச்சு அது ஃபிளாப்பான்னு தெரியல. ஆனா பாண்டியராஜன் நடிச்சு நல்லா போன மாதிரி ஞாபகம் எனக்கு அந்த படம். அந்த ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி வந்து ஐ திங்க் தியேட்டர்ல வரும்போது பெருசா ஓடலன்னு நினைக்கிறேன். பட் ஐ ரிமெம்பர் நான் ஸ்கூல் படிக்கிற டைம்ல அது டிவில டெலிகாஸ்ட் ஆகி நான் பயங்கரமா ஆமா, இன்வெஸ்ட் ஆகி இமோஷனலி ரொம்ப அஃபெக்ட் ஆகி பார்த்த படம். அப்படியே அவங்க சேரணும்னு அப்படியே அந்த எஸ், ராஜகுமாரி தான் அது உண்மை தெரியணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் போக போக நான் ரொம்ப இன்வெஸ்ட் ஆகி பார்த்த படம்ங்கிறது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. வந்தாள் ராஜகுமாரி ஒய்யாரின்னு ஒரு பாட்டு வரும். சூப்பரா இருக்கும் அந்த பாட்டு. அந்த பாட்டோட ஆர்கெஸ்ட்ரேஷன் பயங்கர கிராண்டா இருக்கும். இளையராஜா ஒரு டைம்ல அதுவும் அந்த ஒரு கூட்டில் ஒரு கோபுரம் இருக்கு, கோலங்கள்னு ஒரு படம், அதெல்லாம் ஒரே சமயத்துல வந்து ஆமா, சன் ஆமா, டிவில வந்து மறுமொழி. அந்த 2 பாட்டும் ஒரே சமயத்துல வந்து பயங்கரமா ஹிட் ஆன ஒரு டைம் அது. இளையராஜாவோட ஒரு மினி கம்பேக் மாதிரி மிட் 90ஸ்ல. அது வரைக்கும் இளையராஜா கொஞ்சம் ஸ்லம்ப்ல இருந்தாரு. நிறைய ஆமா, தேவா வந்து அப்ப ஆக்கிரமிச்சிட்டு இருந்த டைம். அப்போ வந்து நல்ல மெலடிஸ் கொடுத்து இளையராஜா நல்லா வந்த டைம். எஸ்பெஷலி இந்த கோலங்கள், வியட்நாம் காலனி, அந்த படம் தான் வந்து அதே டைம்ல. பிரியங்கா அது வந்த போது இந்த படமும் வந்தது. பாட்டு பாடவா இதெல்லாம் வந்து அதே டைம்ல தான் ஒரு ராஜகுமாரி வந்தது.
ஹிந்தியில வந்து அவருடைய பல படங்கள் எடுத்து இது பண்ணி அவரே போய் டைரக்ட் பண்ணிருக்காரு ஆமா. ஹிந்தியில. அதை அவர் பத்தி டைரக்ட் கொஞ்சம் சொல்லுங்க. பண்ணது வந்து 3 படம். ஆக்சுவலி அனில் கபூர் கரியர் ஆரம்பிச்சதே. பட் இப்ப அந்த ஹிந்தி அது அது லிஸ்ட் எடுக்கிறவங்க எல்லாம் தே ஈவன் கோ பேக் டு ரெட்ரோஸ். ஏன்னா தமிழ்ல எழுதினது வந்து பாக்யராஜ். டைட்டில் கார்டுல ஒரு பேர் வராது. அவர் தான் எழுதினாரு. அதுல இருந்தே ஆரம்பிக்கிறாங்க. அதோட ஹிந்தி ரீமேக் ரெட்ரோஸ். அனில் கபூர் கரியர் முதல் படம் ஹிந்தியில ஓசாத்தின். அது அந்த நாட்களுடைய ஹிந்தி ரீமேக்ல தான் அவர் கரியரே ஆரம்பிக்கிறது. அந்த படத்தை இவரெல்லாம் நடிச்சாரு. நசீருதீன் ஷாலாம் நடிச்சிருந்தாரு. ரீசெண்டா கூட நான் அவரை பத்தி நம்ம 83ல நசீருதீன் ஷாவோட லிஸ்ட்னு போட்டு அதுல பார்த்தா இந்த படம் எல்லாம் இருந்தது. அது அந்த அளவுக்கு அவங்க ஹிந்திக்காரங்க ஞாபகம் இந்த படத்தை. அதுக்கப்புறமா அவரே அந்த தமிழ்ல ஒரு சின்ன பிரேக் வரும்போது இல்லையா, நாம சொன்ன மாதிரி சின்ன வீடு வரும்போது சின்ன பிரேக் எடுத்தாரு. அப்பதான் ஹிந்தி போயிட்டு ஆத்ரி ரஸ்தான்னு சொல்லிட்டு அந்த டைரக்ட் பண்ண ஒரு கைதி டேனி. இங்க அவரு கமலை வச்சு எழுதின படத்தை அங்க டைரக்ட் பண்ணாரு. அங்க வந்து அது நிறைய பேர் ஒரு அமிதாப் கம்பேக் மாதிரி பாக்குறாங்க. ஆக்சுவலி அது ரொம்ப அது ஒரு பெரிய ஹிட் ஆக்சுவலி அது. அப்புறம் அந்த இவர் டைரக்ட் பண்ணனா கூட இவருக்கு அந்த சுனில் ஷெட்டியோட ஏர்லியஸ்ட் மூவிஸ்லாம் அந்த அவசர போலீஸ் ஒரு படத்தை கோபி கிஷன் ரீமேக் பண்ணாங்க. அதுவும் நல்ல பாப்புலர் ஃபிலிம் இருக்கு. அதுக்கப்புறமா கோவிந்தாவுடைய ராஜா பாபு, அது அந்த டேவிட் தவன் கோவிந்தா காம்பினேஷன் வந்து லேண்ட்மார்க் காம்பினேஷன். அது ராசுகுட்டி ரீமேக் தான். டைட்டில் கார்டுல ஸ்டோரி கே பாக்யராஜ் தான் போடுவாங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொரு சீசன்லயும் வந்து ஏதாவது ஒரு ஆக்டருடைய ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபிலிம். அது அனில் கபூர் தான் நம்பர் 1 எனக்கு பொறுத்த வரைக்கும். மிஸ்டர் பேச்சாரான்னு சொல்லிட்டு அது அப்புறமா பாக்யராஜ் திரும்ப ரீமேக் பண்ணாரு. அவருடைய வீட்டில் விசேஷம் படத்தை. அது ஹிட் ஆகல. ஆக்கிரஸ் தான் ஹிட். ஆனா இந்த படம் ஹிட் ஆகல. அதுக்கப்புறம் வேட்டியை மடிச்சுக்கிட்டு ரீமேக் ஏதோ பண்ணிருக்காரு. அது ஏதோ டாடி எனக்கு என்ன டேட்னே தெரியல. அது அட்டர் ஃபிளாப் ஆயிடுச்சு. பட் அந்த பீரியட் அந்த ஓசாத்தின் டு அந்த ராஜா பாபு தான் விஜய் வாஸ் த பெஸ்ட் ஃபேஸ் ஆஃப் பாக்யராஜ் ஹிந்தில. 12 படம் எடுத்திருக்காங்க இந்த மாதிரி. I think it was very nice of அனில் கபூர் வந்து ஒரு பெரிய போஸ்ட் போட்டிருந்தார். ஐ திங்க் பாக்யராஜ் ஆமா, வந்து ஆமா. மறைஞ்ச போது ட்விட்டர்ல வந்து அனில் கபூர் had put it and obviously நீ சொன்ன மாதிரி அவரோட கரியரே வந்து இங்க ஃபவுண்டேஷன்ல தான் போட்டது அப்படிங்கும்போது ஐ திங்க் தட் வாஸ் ஹார்ட்டனிங் டு see அவர்கள் போட்டது. நம்ம வந்து பாக்யராஜ் பத்தி பேசும்போது கடைசியா ஒரு விஷயம் வந்து இந்த நம்ம எல்லாருமே சொல்றதுதான் அவரோட ஸ்கிரீன் பிளே ரைட்டிங் திறமை. அதை பத்தி எல்லாருமே அதை பேசுவாங்க. ஹி இஸ் த கிங் ஆஃப் ஸ்கிரீன் பிளே அப்படிங்கிறது சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளேயும் சரி பரவலா ஆடியன்ஸ்குள்ளேயும் சரி அது பேசப்படுற ஒரு விஷயம். ஆடியன்ஸோட பல்ச பிடிக்கிறது தான் பாக்யராஜோட ஃபோர்டேவா பாக்குறேன். ஏன்னா எந்த சீனுமே ரொம்ப அப்படியே வந்து இப்போ ஒரு பாலச்சந்தர் எடுத்துக்கிட்டீங்கன்னா பயங்கரமா வந்து தன்னுடைய மெசேஜ் எல்லாம் விழுத்துக்கிட்டே இருப்பாரு. பயங்கரமா மெசேஜ் கொடுத்துட்டு இருப்பாரு. பாரதி ராஜா கூட ஓரளவுக்கு வந்து அவர் படத்துல நிறைய புரட்சி, அதுக்கப்புறம் வந்து பயங்கர அப்படியே எமோஷனலி சோக்கடா வரும். இவர் படத்துல அதெல்லாம் இருக்காது. அந்த ஆடியன்ஸ் வந்து உன்ன மாதிரி ஒரு சாதாரண சாமானியன். ஆனா வந்து கரெக்டா டைட்டா அந்தந்த சீன் எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுது. அதுக்கு வந்து ஒரு பாயிண்ட் வந்து பார்த்திபன் சொல்லுவாரு. பார்த்திபன் வந்து ஒரு சீனும் வந்து ஒரு 100 வாட்டி டிபேட் பண்ணிட்டு அவர் எழுத ஆரம்பிப்பாரு சீன். எழுத ஆரம்பிச்சா ஃபுல் ஸ்கிரீன் எல்லா சீன்ஸும் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 30 சீன், செகண்ட் ஹாஃப்ல 30 சீன். அது வந்து 2 நாள்ல முடிச்சிருவாராம். ஆனா அது வந்து எழுதுற வரைக்கும் ஒரு பேப்பர் நோட் பேட் எடுக்கிற வரைக்கும் அவ்வளோ டிபேட் பண்ணி அவ்வளோ எடிட்டிங் நடக்குமா. அதுக்கப்புறம் செகண்ட் திங் தட் இஸ் வெரி இது வந்து ஸ்ரீராம் ராஜா சொல்லியிருக்காரு. ஸ்கிரீன் பிளேன்ற விஷயத்துக்கு வந்து எடிட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஸ்ரீராம் ராஜா நம்ம ரெட்ரோ டிக்கெட் நம்ம கூட இருக்கிறவர் வந்து பல வாட்டி சொல்லியிருக்காரு. பேசிக்கலி பாக்யராஜோட ஸ்கிரீன் பிளேங்கிறது cannot be isolated from his editing. நம்பர் ஆஃப் சீன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு படத்துல நிறைய இருக்கும். ரொம்ப கம்மி சீன்ஸ் இருக்காது. சக்கு 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 சக்குன்னு ஓடிக்கிட்டே இருக்கும் சீன்ஸ். அண்ட் எடிட் ரொம்ப டைட்டா இருக்கு. ஏன்னா அவர் உட்கார வரோம் எடிட்ல. படத்துல வந்து ஃபுல் எடிட்ல வந்து பாக்யராஜ் வந்து அவர் படம் ஃபுல்லா எடிட்ல உட்கார வரோம். அந்த மெனக்கெடுதல்னாலதான் அவரோட சீன் அவ்வளவு டைட்டா இருக்கு. ஸோ சும்மா வந்து அவருடைய ரைட்டிங் ப்ரோக்ரஸை மட்டும் பேசுறவங்க எடிட்டிங் பேச மாட்டேங்கிறாங்க. அது என்னுடைய ஒரு ஹம்பிளான ஒரு கருத்து அது ஆக்சுவலா. ஸ்கிரீன் பிளேங்கிறதே வந்து ஒரு இட்ஸ் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் அ ஸ்டோரி ஆன் டு த ஸ்கிரீன்ல. ஸோ அதுல டயலாக்ஸ் இருக்கு அண்ட் இப்போ நீங்க சொன்ன மற்ற எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் இருக்கு. அதுல கேமரா எங்க இருக்கு, இது எங்க இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே. தாவணி கனவுகள்ல வந்து அந்த 5 சிஸ்டர்ஸ்க்கு வந்து யார் வராங்க அப்படின்னு கடைசியா மாப்பிள்ளையா வராங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த டெய்லர் ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து ஒரு சமயத்துல வந்து அவர் கடையில போயிட்டு அவர் திருட பார்ப்பார். நீ எதுக்குப்பா திருடு, நானே உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. அவர் வந்து ஒன் ஆஃப் த மாப்பிள்ளையா இருப்பாரு. 2வது மாப்பிள்ளை வந்து இப்ப பார்த்திபன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து போஸ்ட்மேனா அந்த படத்துல யூட சீனம். ஸோ கடைசியில வந்து இவங்கதான் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு அது ஒரு ஃபோர்ஸ் ஃபிட்டாவே இருக்காது. அங்கங்க நுழைச்சு விட்டுருப்பாரு அவர். அதுதான் இந்த ஸ்கிரீன் பிளேயோட அந்த ஆர்க் க்ளோஸ் ஆறுதான் நான் பாக்குறேன். இந்த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் தட் இதெல்லாம் தேவையே இல்லை. பட் த பர்சன் வில் பி வெரி சாட்டிஸ்ஃபைட் அட் தி நான் பிடிச்சேன்டா அவங்க அந்த சீனை நான் பார்த்தேன்டான்னு ஒரு சின்ன ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். பாக்யராஜ் வந்து தளபதி பத்தி பேசியிருப்பாரு. அண்ட் அதுல வந்து ஹி ஆக்சுவலி அவரோட பேஷன் ஃபார் ரைட்டிங் அப்படிங்கிறது அதுல வரும். அவர் என்னன்னா மனிதத்தை எப்படி இவ்வளவு பெரிய தப்பு பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் பேசியிருப்பாரு. விச் இஸ் தட் ரஜினியோட கேரக்டர் வந்து கிளைமேக்ஸ்ல வந்து மம்முட்டி வில் சே போய் அரவிந்த் சாமி கேரக்டர் போய் கொண்டுடு அப்படின்னு சொல்லும் போது
முடியாதுங்கிற மாதிரி ரஜினி பேசிட்டு, ஏன்னா அர்ஜுன் என் தம்பி அப்படின்னு சொல்லுவாரு. அந்த அந்த உண்மையை வந்து ஏன் அந்த இடத்துல ரஜினி கேரக்டர் சொல்லணும்? ஏன்னா ரஜினி வந்து படம் ஃபுல்லா வந்து நீ தான் என் நண்பன், உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காருன்னா, அப்ப வந்து அந்த கடைசி கிளைமேக்ஸ்லயும் வந்து அவரை போய் முடிச்சிரு அப்படின்னு சொல்லும்போது ரஜினி ஷுட் கோ. அதுக்கப்புறமா வந்து வேற ஒரு கேரக்டர் வந்து மம்முட்டி கிட்ட பேசணும். தெரியுமா, ஆக்சுவலி வந்து அவனோட தம்பி தெரியுமா, அவன் தம்பி அவன் மட்டும் கொல்ல போயிட்டானே அப்படின்னு அப்ப மம்முட்டி ரியலைஸ் பண்ணி, அப்ப மம்முட்டி ஷுட் சேஸ் ரஜினி. அப்ப ரஜினியை வந்து அவனை கொல்ல போகணும். அப்ப மம்முட்டி போய் ஷுட் கேட்ச் ஹிம். அதுதான் கரெக்டான ரைட்டிங் அப்படின்னு அவர் இந்த இன்டர்வியூல பேசியிருப்பாரு. ஐ வாஸ் ஸ்டாகர்ட் ஆக்சுவலி. ஐ திங்க் இது ப்ராபப்லி ஒன் ஆஃப் ஆர் லாங்கர் வீடியோஸ் நினைக்கிறேன். நம்ம பாட்டுக்கு பேசிட்டு இருக்கோம், நமக்கு டைம் போறதே தெரியல. ஐ திங்க் ஒரு பாக்யராஜ் படம் மாதிரியா தான் வந்து அப்படியே நம்ம பாட்டுக்கு ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கோம். அந்த ஃப்ளோல அப்படியே பேசி முடிச்சாச்சு. இட்ஸ் அ பிக் லாஸ் தமிழ் சினிமா, இந்தியன் சினிமாக்கு, ஃபார் த லெகசி தட் பாக்யராஜ் லீவ்ஸ் பிஹைண்ட். அவர் ஆனா இன்று போய் என்றும் அவர் இருப்பார் நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி வி வில் மீட் யூ சூன், பட் in a happy occasion talking about more movies. Take care and see you soon.